முழுமையாக ஏற்றுக்கொள்ளலும் பிளவற்று இருத்தலும் இதுவே தந்திராவின் தூய்மை. கேள்வி: தந்திரா தூய்மை என்பதன் பொருள் என்ன? மனதை தூய்மைப்படுத்துதல், மனத்தின் தூய்மை, இதை மேலும் வளர்வதற்கு ஒரு அடிப்படை நிபந்தனையாக தந்திரா கூறுவதன் அர்த்தம் என்ன? தந்திராவின் தூய்மை என்பதற்கு அர்த்தமாகாது. சாதாரணமாக நாம் எல்லாவற்றையும் நல்லது கெட்டது என்று பிரிக்கிறோம். ஏதாவது ஒரு காரணத்தால் நாம் பிரிக்கிறோம். அது சுத்தத்தை, ஒழுக்கத்தை அல்லது வேறு ஏதாவது ஒன்றினால் இருக்கலாம். ஆனால் நாம் வாழ்வை இரண்டாக பிரிக்கிறோம்: நல்லது கெட்டது. மேலும் சாதாரணமாக நாம் தூய்மை என்று சொல்லும் போதெல்லாம் நாம் நல்ல குணத்தையே அர்த்தமாக குறிக்கிறோம். கெட்ட குணங்கள் அங்கே இருக்கக்கூடாது, நல்ல குணங்கள் மட்டுமே இருக்க வேண்டும். ஆனால் தந்திராவிற்கு இந்த நல்லவை கெட்டவை என்ற பிரிவு அர்த்தமற்றது. தந்திரா வாழ்க்கையை எந்தவித பகுதிகளாகவும் எந்தவித பிரிவுகளாகவும் எந்தவித இரட்டைத்தன்மை கொண்டதாகவும் பார்ப்பதில்லை. அப்போது தந்திராவில் தூய்மை என்பதன் அர்த்தம் என்ன என்ற கேள்வி மிகவும் சரியானதே. நீ ஒரு தவசியிடம் கேட்டால் அவர் கோபம் கெட்டது, பாலுணர்வு கெட்டது, பேராசை கெட்டது என்பார். நீ குருட்சிப்பை கேட்டால் எதிர்ப்பானது தவறு. எந்த உணர்ச்சியாக இருந்தாலும் அது எதிர்ப்பானதாய் இருந்தால் தவறு, ஆதரவானதாய் இருந்தால் நல்லது என்பார். நீ ஜைனர்கள், புத்த மதத்தினர், இந்துக்கள், கிறிஸ்துவர்கள் அல்லது முகமதியர்கள், இவர்கள் எல்லோரும் நல்லது கெட்டது குறித்த தங்கள் வரையறையில் வித்தியாசப்படலாம். ஆனால் இவர்கள் எல்லோருக்கும் வரையறை உள்ளது. இவர்கள் சிலவற்றை நல்லவை என்றும் சிலவற்றை கெட்டவை என்றும் சொல்கிறார்கள். ஆகவே தூய்மையை வரையறை செய்வதில் அவர்களுக்கு எந்த சிரமமும் இல்லை. எதையெல்லாம் அவர்கள் நல்லது என்று எடுத்துக்கொள்கிறார்களோ அது தூய்மையானது. எதையெல்லாம் அவர்கள் கெட்டது என்று எடுத்துக்கொள்கிறார்களோ அது தூய்மையற்றது. ஆனால் தந்திராவிற்கு இது ஒரு பெரிய பிரச்சனை. தந்திரா மேலோட்டமாக நல்லது கெட்டது என்று எதையும் பிரிப்பதில்லை. அப்படியென்றால் தூய்மை என்பது என்ன? தந்திரா சொல்கிறது, பிரிப்பது தூய்மையற்றது, பிரித்து பார்க்காமல் வாழ்வது தூய்மையானது. ஆகவே தந்திராவிற்கு தூய்மை என்பதன் அர்த்தம் குழந்தைத்தனம், வெகுளித்தனம், பிரித்து பார்க்க தெரியாத அப்பாவித்தனம். ஒரு குழந்தை இருக்கிறது, நீ அதை தூய்மையானது என்று அழைக்கிறாய். அதற்கு கோபம் வருகிறது, அதற்கு பேராசை இருக்கிறது. பின் எப்படி நீ அதை தூய்மையானது என்று அழைக்கிறாய்? குழந்தையின் மனத்தில் பிரிவினை இல்லை. எது நல்லது எது கெட்டது என்ற எந்த பிரிவினை பற்றியும் குழந்தை உணர்ந்திருப்பதில்லை. இந்த உணர்வற்ற நிலைதான் வெகுளித்தனம். குழந்தை கோபம் கொண்டாலும் அதற்கு கோபப்படுவதற்கான மனமில்லை. ஆகவே கோபம் ஒரு தூய்மையான எளிய செயலாகிறது. அது நிகழ்கிறது, அது போகும்போது அது போய்விடுகிறது. எதுவும் பின்னால் மிஞ்சியிருப்பதில்லை. குழந்தை மறுபடியும் பழையபடி ஆகிவிடுகிறது. கோபம் வந்த சுவடே ஆங்கில்லாமல் ஆகிவிடுகிறது. அதன் தூய்மை தொடப்படுவதில்லை. அதன் தூய்மை அப்படியே இருக்கிறது. ஆக ஒரு குழந்தை தூய்மையானது, ஏனெனில் அங்கு மனமில்லை. மனம் அதிகமாக வளர்கின்ற பொழுது குழந்தை அதிகமாக தூய்மையற்று போகும். பிறகு கோபம் ஒரு யோசித்து செய்ததாக அங்கு இருக்கும், இயற்கையானதாக இருக்காது. பிறகு சில சமயம் குழந்தை கோபத்தை அமுக்கி வைக்கும் சூழ்நிலை அதை அனுமதிக்காததாக இருக்கும் போது, அதோடு கோபம் அமுக்கி வைக்கப்பட்டிருக்கையில் சில சமயம் அது வேறு ஒரு சூழ்நிலையில் வெளிவரும். கோபப்பட தேவையில்லாத ஒரு சமயத்தில் அதற்கு கோபம் வரும். ஏனெனில்
அமுக்கி வைக்கப்பட்டுள்ள கோபத்திற்கு ஏதாவது ஒரு திறப்பு வேண்டும். இப்போது எல்லாமும் தூய்மையற்றதாகி விடுகிறது, ஏனெனில் மனம் உள்ளே வந்துவிட்டது. நமது கண்களுக்கு ஒரு குழந்தை திருடனாகத்து தெரியலாம். ஆனால் ஒரு குழந்தை அதை பொறுத்தவரை ஒருபோதும் ஒரு திருடன் அல்ல. ஏனெனில் பொருட்கள் தனிப்பட்டவர்களுக்கு சொந்தம் என்ற அடிப்படை கருத்தே குழந்தையின் மனத்தில் கிடையாது. அது உனது கைக்கடிகாரத்தை, உனது பணத்தை அல்லது வேறு எதையாவது எடுத்து கொண்டாலும் அதற்கு அது ஒரு திருட்டு அல்ல. ஏனெனில் பொருட்கள் யாராவது ஒருவரை சேர்ந்தவை என்ற கருத்தே அதற்கு கிடையாது. அதனுடைய திருட்டும் தூய்மையானதே. அதே சமயம் திருட்டற்ற உனது செயலும் தூய்மையானது அல்ல, ஏனெனில் மனம் அங்கே உள்ளது. தந்திரா சொல்கிறது, ஒருவன் மறுபடியும் குழந்தையைப் போல மாறும்போது அவன் தூய்மையானவன் ஆகிறான். ஆனால் அவன் ஒரு குழந்தை அல்ல, குழந்தையை போன்றவன் மட்டுமே. அங்கு வித்தியாசமும் இருக்கிறது, ஒற்றுமையும் இருக்கிறது. ஒற்றுமை வெகுளித்தனத்தை திரும்ப பெற்றது. மறுபடியும் ஒருவன் குழந்தையைப் போல் ஆகிவிட்டான். ஒரு குழந்தை அம்மணமாக நின்று கொண்டிருக்கிறது. ஒருவரும் அந்த அம்மணத்தை உணர்வதில்லை. ஏனெனில் ஒரு குழந்தைக்கு இன்னும் தனது உடலை பற்றிய உணர்வு இல்லை. அதனுடைய அம்மணம் உன்னுடைய அம்மணத்திலிருந்து மாறுபட்ட குணத்தை கொண்டிருக்கிறது. உனக்கு உடலை பற்றிய உணர்வு இருக்கிறது. தவசி, இந்த வெகுளித்தன்மையை கண்டிப்பாக திரும்ப பெற வேண்டும். மகாவீரர் மறுபடியும் அம்மணமாக நின்றார். அந்த அம்மணத்திற்கு மறுபடியும் அதே வெகுளித்தனமான குணாதிசயம் இருந்தது. அவர் அவரது உடலை மறந்துவிட்டார். அவர் மேற்கொண்டும் உடம்பாக இருக்கவில்லை. ஆனால் அங்கே ஒரு வித்தியாசம் இருந்தது. மேலும் அந்த வித்தியாசம் மிக பெரியது. குழந்தை வெறும் அறியாமையில் இருக்கிறது, ஆகவே வெகுளித்தன்மையில் இருக்கிறது. ஆனால் தவசி அறிந்தவனாய் இருக்கிறான். அதுவே அவனது வெகுளித்தன்மைக்கு காரணமாய் இருக்கிறது. குழந்தை ஒரு நாள் தனது உடலை பற்றி உணர்வு அடையும். அப்போது அம்மணத்தை உணரும். அது மறைத்து கொள்ள பார்க்கும். அது குற்ற உணர்ச்சி அடையும். மேலும் அது அவமானமாய் உணரும். அது உணர்வை அடையவே போகிறது. ஆகவே அதனுடைய வெகுளித்தன்மை என்பது அறியாமையினால் ஏற்படும் வெகுளித்தன்மையே ஆகும். அறிவு அதை அழித்துவிடும். பைபிளில் உள்ள ஆதாமும் ஏவாளும் ஏடன் தோட்டத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட கதையின் அர்த்தம் இதுதான். அவர்கள் குழந்தையைப் போல அம்மணமாயிருந்தார்கள். அவர்களுக்கு உடலை பற்றிய உணர்வு இல்லை. அவர் கழுக்கு கோபம், பேராசை, காமம், பாலுணர்வு அல்லது எதை பற்றியும் விழிப்புணர்வு இல்லை. அவர்கள் விழிப்புணர்வு அற்று இருந்தார்கள். அவர்கள் குழந்தையைப் போல வெகுளித்தன்மையுடன் இருந்தார்கள். ஆனால் கடவுள் அவர்களை அறிவு மரத்தின் பழங்களை உண்பதற்கு தடை விதித்திருந்தார். அறிவு மரத்திற்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அவர்கள் அதை உட்கொண்டார்கள். ஏனெனில் தடை விதிக்கப்படும் எதுவும் அழைப்பு விடுப்பதாக ஆகிவிடுகிறது. தடை விதிக்கப்படும் எதுவும் கவர்ச்சி மிக்கதாக ஆகிவிடுகிறது. அவர்கள் எண்ணிக்கையில் அடங்காத மரங்கள் உள்ள மிக பெரிய தோட்டத்தில் வாழ்ந்து வந்தார்கள். ஆனால் அறிவு மரம் மட்டும் மிகவும் முக்கியத்துவமும் தனிச்சிறப்பும் கொண்டதாக ஆகிவிட்டது. ஏனெனில் அதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. உண்மையில் இந்த தடை விதிக்கப்பட்டிருந்ததே கவர்ச்சியாக, அழைப்பாக ஆகிவிட்டது. அவர்கள் அந்த மரத்தால் ஈர்க்கப்படுபவர்களைப் போல, வசியம் செய்யப்பட்டவர்களைப் போல ஆகிவிட்டார்கள். அவர்கள் அதனிடமிருந்து தப்பிக்க முடியாது. அவர்கள் உட்கொண்டே ஆக வேண்டும். இந்த கதை மிகவும் அழகானது. ஏனெனில் அந்த மரத்திற்கு அறிவு மரம் என்று பெயர் கொடுக்கப்பட்டுள்ளது. அவர்கள் அறிவு பழத்தை உட்கொண்ட கணத்திலேயே வெகுளித்தன்மையை இழந்தவர்களாய் ஆகிவிட்டனர்.
அவர்கள் விழிப்புணர்வு அடைந்தனர். அவர்கள் தாங்கள் அம்மணமாய் இருப்பதை உணர்ந்து கொண்டனர். உடனே ஏவாள் தனது உடம்பை மறைத்துக் கொள்ள முயற்சி செய்தாள். உடலை பற்றிய விழிப்புணர்வுடன் அவர்களுக்கு அனைத்தை பற்றியும் கோபம், காமம், பேராசை அனைத்தும் விழிப்புணர்வு வந்துவிட்டது. அவர்கள் பெரியவர்களாகிவிட்டனர். ஆகவே அவர்கள் தோட்டத்திலிருந்து வெளியேற்றப்பட்டனர். ஆகவே பைபிளில் அறிவு பாவமாக கருதப்படுகிறது. அவர்கள் தோட்டத்திலிருந்து வெளியே வீசப்பட்டனர். அவர்கள் தண்டிக்கப்பட்டனர். ஏனெனில் அவர்களுக்கு அறிவு வந்துவிட்டது. அவர்கள் மீண்டும் குழந்தையைப் போல வெகுளித்தன்மையுள்ளவர்களாக, அறிவு அற்றவர்களாக மாறினால் மட்டுமே அவர்கள் தோட்டத்திற்குள் நுழைய முடியும். அவர்கள் மீண்டும் இந்த வெகுளித்தன்மையை அடைவது என்ற நிபந்தனையை பூர்த்தி செய்தால் மட்டுமே அவர்கள் கடவுளின் பேரரசில் நுழைய முடியும். இந்த கதை முழுவதும் மனித குலத்தின் கதைதான். ஒவ்வொரு குழந்தையும் தோட்டத்திலிருந்து வெளியேற்றப்படுகிறது. ஆதாம், ஏவாள் மட்டுமல்ல. ஒவ்வொரு குழந்தையும் தனது குழந்தை பருவத்தை எதையும் அறியாததாய் வெகுளித்தன்மையிலேயே வாழ்கிறது. அது தூய்மையானது. ஆனால் அந்த தூய்மை அறியாமையை சேர்ந்தது. அது தொடர முடியாது. அது அறிந்து கொண்டவனின் தூய்மையாக மாறும் வரை நீ அதை நிலையானதாக நம்ப முடியாது. ஏனெனில் அது விரைவிலேயோ அல்லது சிறிது காலத்திலோ போய்தான் ஆக வேண்டும். நீ அறிவின் கனியை உட்கொண்டுதான் ஆக வேண்டும். ஒவ்வொரு குழந்தையும் அறிவின் கனியை உட்கொண்டுதான் ஆக வேண்டும். இது ஏடன் தோட்டத்தில் சுலபமாக இருந்தது. அந்த மரம் அங்கு இருந்தது. அந்த மரத்திற்கு பதிலாக நமக்கு பள்ளிகள், கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு குழந்தையும் தேர்வில் வெற்றி பெற வேண்டும். வெகுளித்தன்மை அற்றதாக மாற வேண்டும். தனது வெகுளித்தன்மையை இழக்க வேண்டும். இந்த உலகத்திற்கு கண்டிப்பாக அறிவு வேண்டும். இங்கு நீ வாழ்வதற்கு கண்டிப்பாக அறிவு வேண்டும். நீ அறிவில்லாமல் இதற்குள் வாழ முடியாது. ஆனால் அறிவு வரும் கணத்திலேயே பிரிவினை நுழைந்து விடுகிறது. நீ எது நல்லது, எது கெட்டது என்று பிரிக்க ஆரம்பித்து விடுகிறாய். ஆகவே தந்திராவிற்கு நல்லது கெட்டது என்ற பிரிவினை தான் தூய்மையற்றது. பிரிவினைக்கு முன்பு நீ தூய்மையாயிருக்கிறாய். அதற்கு பின்பு நீ தூய்மையாயிருக்கிறாய். அதில் நீ தூய்மையற்று இருக்கிறாய். ஆனால் அறிவு ஒரு தவிர்க்க இயலாத ஒரு தீமை. நீ அதிலிருந்து தப்பிக்க முடியாது. ஒருவன் அதன் ஊடே புகுந்தே சென்றாக வேண்டும். அது வாழ்வின் ஒரு பாகம். ஆனால் ஒருவன் எப்பொழுதும் அதிலேயே இருக்க வேண்டிய அவசியமில்லை. ஒருவன் அதை கடந்து செல்ல முடியும். அப்படி கடந்து செல்வது உன்னை மறுபடியும் தூய்மையாகவும் வெகுளித்தன்மை உடையவனாகவும் ஆக்கும். பிரித்து பார்த்தல் அதனுடைய அர்த்தத்தை இழக்கும் போது நீ மறுபடியும் உலகத்தை வெகுளித்தனமான அணுகுமுறையோடு பார்க்க முடியும். ஜீசஸ் சொல்கிறார், நீ குழந்தை போல மாறாதவரை நீ என்னுடைய கடவுளின் பேரரசில் நுழைய முடியாது. நீ குழந்தை போல மாறாதவரை. இதுதான் தந்திராவின் தூய்மை. லாவோட்ஸ் சொல்கிறார், ஒரு இன்ச் பிரிவினை, அங்கே சொர்க்கமும் நரகமும் தனித்தனியாக உருவாக்கப்பட்டு விடுகிறது. எந்த பிரிவும் இல்லாத மனமே. ஒரு தவசியின் மனம் எந்த பிரிவும் இருக்கக்கூடாது. ஒரு தவசி எது நல்லது, எது கெட்டது என்பதை அறிய மாட்டான். அவன் குழந்தையைப் போல, அதே சமயம் குழந்தையைப் போல அல்ல. ஏனெனில் இந்த பிரிவுகளை அவன் அறிவான். அவன் இந்த பிரிவுகளின் ஊடே புகுந்து சென்று அதை கடந்துள்ளவன். அவன் அவைகளுக்கு அப்பால் போய்விட்டவன். அவனுக்கு இருளும் ஒளியும் தெரியும். ஆனால் இப்போது அவன் அவைகளுக்கு அப்பால் சென்று விட்டான். இப்போது ஒரு பாகமாக பார்க்கிறான். இப்போது அங்கு எந்த பிரிவுகளும் இல்லை. ஒளியும்
ஒன்றினுடைய பல்வேறு கோணங்களாகவே பார்க்கிறான். அவை எந்த அளவு எதிரெதிர் துருவங்களாக இருப்பினும் அவை இரண்டல்ல. வாழ்வும் சாவும், அன்பும் வெறுப்பும், நல்லதும் கெட்டதும் எல்லாமே ஒரே விளைவின் ஒரே சக்தியின் பகுதிகளே. அவற்றின் வித்தியாசம் வெறும் கோணங்களில் மட்டுமே. மேலும் அவை ஒருபோதும் பிரிக்க முடியாதவை. இந்த புள்ளியிலிருந்து இது பிரிகிறது என்று அவற்றை குறிப்பிட முடியாது. அங்கு எந்த பிரிவும் இல்லை. நல்லது எது, கெட்டது எது, எங்கிருந்து நீ அவற்றை வரையறுப்பாய், தனியானதாக பிரித்து குறிப்பிடுவாய்? அவை எப்பொழுதும் ஒன்றே. அவை ஒன்றின் பல்வேறு கோண நிலைகளே. ஒரு முறை இது அறியப்பட்டால், உணரப்பட்டால், உன்னுடைய மனம் மறுபடியும் தூய்மை அடைகிறது. இதுதான் தூய்மை என்பதற்கு தந்த்ரா கொடுக்கும் அர்த்தம். ஆகவே நான் தந்த்ராவின் தூய்மையை வெகுளித்தன்மை என்றே வரையறுப்பேன், நல்ல குணம் என்று அல்ல. ஆனால் வெகுளித்தன்மை அறியாமை கொண்டதாக இருக்கலாம். அப்பொழுது அதனால் எந்த பயனும் இல்லை. அதை இழந்துதான் ஆக வேண்டும். நீ அதிலிருந்து வெளியே வீசப்பட்டே ஆக வேண்டும். இல்லாவிட்டால் நீ பக்குவப்பட முடியாது. அறிவை கைவிடுதலும் அறிவை கடந்த நிலையடைதலும் ஆகிய இரண்டுமே பக்குவம் அடைவதன் பகுதிகளே, வளர்ந்த மனிதனாவதன் பகுதிகளே. ஆகவே அதன் வழியாக போ. ஆனால் அங்கேயே தங்கிவிடாதே. நகர்ந்து கொண்டே போ. அப்போது நீ அதற்கு அப்பால் சென்று விட்ட ஒரு நாள் வரும். இதனால்தான் தந்த்ராவின் தூய்மையை புரிந்து கொள்வது கடினமாயிருக்கிறது. மேலும் தவறாக புரிந்து கொள்ளவும் முடியும். இது நுட்பமானது. ஆகவே தந்த்ரா முனிவரை அடையாளம் கண்டு கொள்வது சாத்தியமில்லாத ஒன்று. சாதாரண முனிவர்களையும் தவசிகளையும் அடையாளம் கண்டுவிடலாம். ஏனெனில் அவர்கள் உன்னை பின்பற்றுகின்றனர். உனது மதிப்பீடுகளை, உனது வரையறைகளை, உனது ஒழுக்கத்தை. ஒரு தந்த்ரா முனிவரை அடையாளம் காண்பது கூட கடினம். ஏனெனில் அவர் எல்லா பிரிவினைகளையும் கடந்த நிலையில் உள்ளார். ஆகவே உண்மையில் மனிதனின் வளர்ச்சி வரலாற்றில் நாம் தந்த்ரா முனிவர்களை பற்றி எதுவும் அறியவில்லை. அவர்களை பற்றிய குறிப்புகளோ செய்திகளோ எதுவும் இல்லை. ஏனெனில் அவர்களை அடையாளம் காண்பது மிகவும் கடினம். கன்ஃபியூஷியஸ் லாவோட்ஸுவிடம் சென்றார். லாவோட்ஸுவின் மனம் தந்த்ராவால் விழிப்புணர்வு பெற்ற முனிவரின் மனம் போன்றது. அவர் ஒருபோதும் தந்த்ரா என்ற சொல்லை பற்றி அறிந்திருக்கவில்லை. அவருக்கு சொல் அர்த்தமற்றது. அவர் தந்த்ராவை பற்றி ஒருபோதும் அறிந்திருக்கவில்லை. ஆனால் அவர் கூறிய அனைத்தும் தந்த்ரா தான். கன்ஃபியூஷியஸ் நமது மனத்தின் பிரதிநிதி. அவர் நமது முதன்மை பிரதிநிதி. அவர் தொடர்ந்து எது நல்லது, எது கெட்டது என்ற அடிப்படையிலேயே எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்றே சிந்தித்தார். அவர் ஒரு சட்டவாதி. பிறந்தவர்களுக்குள்ளேயே மிகப்பெரிய சட்டவாதி அவர். அவர் லாவோட்ஸுவை பார்க்கச் சென்றார். அவர் லாவோட்ஸுவிடம் கேட்டார், எது நல்லது? ஒருவன் செய்ய வேண்டியது என்ன? எது கெட்டது? தெளிவாக வரையறுத்துச் சொல்லுங்கள். லாவோட்ஸு சொன்னார், வரையறைகள் குளறுபடி ஐயே உண்டாக்கும். ஏனெனில் வரையறைகள் என்பதன் பொருள் பிரித்தல். இது, அது என்று பிரித்தல். நீ பிரித்துச் சொல்கிறாய். ஆ என்பது ஆ, ஆ என்பது ஆ. நீ பிரித்து விட்டாய். நீ ஆ என்பது ஆ ஆக முடியாது என்கிறாய். அப்போது அங்கே ஒரு பிரிவை, ஒரு தனித்தனியானதை உருவாக்கிவிட்டாய். ஆனால் பிரபஞ்ச இருப்பு ஒன்றே. ஆ என்பது எப்பொழுதும் ஆ என்று மாறிக்கொண்டே இருக்கிறது. ஆ என்பது எப்பொழுதும் ஆ வை நோக்கி நகர்ந்து கொண்டே இருக்கிறது. வாழ்வு எப்போதும் இறப்பிற்குள் நகர்ந்து கொண்டே இருக்கிறது. வாழ்வு எப்போதும் இறப்பிற்குள் நகர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆகவே நீ எப்படி வரையறுப்பாய்? குழந்தை பருவம் வாலிபத்திற்குள் நகர்ந்து கொண்டிருக்கிறது.
வாலிபம் முதுமைக்குள் நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஆரோக்கியம் நோயிடம் நகர்ந்து கொண்டிருக்கிறது. நோய் ஆரோக்கியத்திடம் நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஆகவே அவற்றை தனியாக பிரிக்கும் எல்லை கோட்டை நீ எங்கே போட முடியும்? வாழ்க்கை என்பது ஒரே அசைவு. ஆகவே நீ வரையறுக்கும் கணத்திலேயே ஒரு குளறுபடியை உருவாக்குகிறாய். ஏனெனில் வரையறைகள் எல்லாமே உயிரற்றவை. ஆனால் வாழ்வு ஒரு உயிரோடு கூடிய அசைவு. ஆகவே எப்பொழுதும் வரையறைகள் தவறாகவே இருக்கும். லாவோட்ஸ் சொன்னார், வரையறை செய்வது உண்மையற்றதை உருவாக்கும். ஆகவே வரையறை செய்யாதே. எது நல்லது எது கெட்டது என்று சொல்லாதே. கன்ஃபியூஷியஸ் கேட்டார், நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? பிறகு எப்படி மக்களுக்கு வழிகாட்டவும் அவர்களை வழிநடத்தவும் முடியும்? பிறகு எப்படி அவர்களுக்கு கற்றுத்தருவது? எப்படி அவர்களை ஒழுக்கமுள்ளவர்களாகவும் நல்லவர்களாகவும் ஆக்குவது? லாவோட்ஸ் சொன்னார், ஒருவன் மற்றொருவனை நல்லவனாக்க முயல்கிறான் என்றால் அது எனது கண்களுக்கு ஒரு பாவமாகவே தெரிகிறது. நீ யார் வழிநடத்த? நீ யார் வழிகாட்ட? வழிகாட்டுபவர்கள் அதிகம் இருக்கின்ற அளவு அதிக குழப்பமே விளையும். எல்லோரையும் அவரவர்களிடமே விட்டு விடுங்கள். நீ யார்? இந்த விதமான அணுகுமுறை ஆபத்தானதாக தெரிகிறது. அது அப்படித்தான். இந்த விதமான அணுகுமுறைகளோடு சமுதாயத்தை அடிகோல முடியாது. கன்ஃபியூஷியஸ் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருந்தார். ஆனால் லாவோட்ஸ் கூறிய முழு விஷயமும் இதுதான். இயற்கையே போதுமானது. எந்த ஒழுக்கமும் தேவையில்லை. இயற்கை தங்கு தடையற்றது. இயற்கையே போதுமானது. எந்த திணிக்கப்படும் சட்டங்களும் ஒழுக்க பயிற்சிகளும் தேவையில்லை. வெகுளித்தன்மை போதுமானது. எந்த ஒழுக்கமும் தேவையற்றது. இயற்கை அதன் போக்கிலானது. தங்குதடையற்றது. இயற்கையே போதுமானது. திணிக்கப்படும் எந்த சட்டங்களும் ஒழுக்க பயிற்சிகளும் தேவையில்லை. வெகுளித்தன்மையே போதுமானது. அறிவு தேவையில்லை. கன்ஃபியூஷியஸ் மிகவும் பாதிக்கப்பட்டவராக திரும்பி வந்தார். அவரால் பல இரவுகள் உறங்க முடியவில்லை. மேலும் அவரது சீடர்கள் கேட்டார்கள், அந்த சந்திப்பை பற்றி ஏதாவது சொல்லுங்கள். என்ன நடந்தது? கன்ஃபியூஷியஸ் பதில் சொன்னார், அவன் ஒரு மனிதனே இல்லை. அவன் அபாயகரமானவன், ஒரு டிராகன். அவன் ஒரு மனிதன் அல்ல. அவன் இருக்கும் இடத்திற்கு ஒருபோதும் செல்லாதீர்கள். நீங்கள் லாவோட்ஸுவை பற்றி எங்காவது கேள்விப்பட்டால் அந்த இடத்திலிருந்து உடனே தப்பிவிடுங்கள். அவர் உங்கள் மனதை முற்றிலும் பாதித்து விடுவார். இது சரிதான். ஏனெனில் முழு தந்திராவும் மனதை எப்படி கடப்பது என்பதில் அக்கறை கொண்டதே. அது கண்டிப்பாக மனதை அழித்துவிடும். மனம் வரையறைகளுடன், சட்டங்களுடன், ஒழுக்க விதிகளுடன் வாழ்வது. மனம் ஒரு ஒழுங்கு. ஆனால் நினைவில் கொள், தந்திரா ஒழுங்கற்றது அல்ல. இந்த நுட்பமான விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். லாவோட்ஸுவை கன்ஃபியூஷியஸ் புரிந்து கொள்ள முடியவில்லை. கன்ஃபியூஷியஸ் சென்ற பிறகு லாவோட்ஸ் சிரித்தார், மேலும் சிரித்தார். அப்போது அவரது சீடர்கள் கேட்டார்கள், ஏன் நீங்கள் இவ்வளவு சிரிக்கிறீர்கள்? என்ன நடந்தது? லாவோட்ஸ் சொன்னதாக குறிப்பிடப்பட்டுள்ளதாவது, புரிந்து கொள்வதற்கு மனம் அவ்வளவு தடையாக இருக்கிறது. கன்ஃபியூஷியஸின் மனமே கூட ஒரு தடையாக இருக்கிறது. அவரால் என்னை சிறிது கூட புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆகவே அவர் என்னை பற்றி சொல்வது எதுவானாலும் அது தவறாக புரிந்து கொண்டதாகவே இருக்கும். அவர் இந்த உலகத்தில் ஒரு ஒழுங்கை உருவாக்கப் போவதாக நினைத்து கொண்டிருக்கிறார். நீ இந்த உலகத்தில் ஒழுங்கை உருவாக்க முடியாது. ஒழுங்கு அதன் இயல்பாகவே இங்கு இருக்கிறது. அது எப்பொழுதும் இங்கு இருக்கிறது. ஆகவே நீ ஒழுங்கை உருவாக்க முயற்சி செய்யும் போது நீ சீர்குலைவையே உருவாக்குகிறாய். லாவோட்ஸ் சொன்னார், நான் சீர்குலைவை உண்டாக்கி கொண்டிருப்பதாக அவர் நினைப்பார். ஆனால்
உண்மையில் சீர்குலைவை உண்டாக்குவது அவர்தான். நான் திணிக்கப்படும் ஒழுங்குகள் எல்லாவற்றிற்கும் எதிரானவன். ஏனெனில் நான் இயல்பாய் உள்ள ஒழுக்கங்களை வந்து தானாகவே வளர்பவை களை நம்புபவன். நீ அதை திணிக்க வேண்டிய தேவையில்லை. தந்திரா எல்லாவற்றையும் இந்த வகையிலேயே பார்க்கிறது. தந்திராவிற்கு வெகுளித்தன்மை இயல்பானது, சகஜமானது. எதுவும் திணிக்கப்படாமல் அவனாகவே இருப்பது. ஒருவன் அவனாக மட்டுமே இருப்பது மரத்தை போல வளர்வது. உனது தோட்டத்தில் உள்ள மரத்தை போல அல்ல, மாறாக தன் இயல்புபடி சுதந்திரமாக வளரும் காட்டில் உள்ள மரத்தை போல வழிநடத்தப்பட்டு அல்ல. ஏனெனில் எல்லா வழிகாட்டுதலும் தவறான வழியை காட்டுவதேயாகும். தந்திராவிற்கு எல்லா வழிகாட்டுதலும் தவறான வழிகாட்டுதலே யாகும். வழிகாட்டுதல் இல்லாமல், பாதுகாப்பவர் இல்லாமல், திசை குறிப்பிடப்படாமல், இலக்கு இல்லாமல், ஆனால் வளர்வது மட்டுமாக இருப்பதே தந்திரா. உள்ளிருக்கும் விதி போதுமானது. வேறு எந்த விதியும் சட்டமும் தேவையில்லை. உனக்கு வேறு ஏதாவது சட்டம் தேவைப்படுவது எதை காட்டுகிறதென்றால், நீ உள்ளிருக்கும் விதியை அறியவில்லை. நீ அதோடு உள்ள தொடர்பை இழந்து விட்டாய். ஆகவே உண்மையான விஷயம் திணிக்கப்படும் ஏதோ ஒன்று அல்ல. உண்மையான விஷயம் மறுபடியும் சமநிலை பெறுவது, மறுபடியும் மையத்தை நோக்கி நகர்வது, மறுபடியும் வீடு திரும்புவது. ஏனெனில் அப்போதுதான் நீ உண்மையான உள்ளிருக்கும் விதியை அடைகிறாய். ஆனால் ஒழுக்கத்திற்கு, மதங்களுக்கு, மதங்கள் என்று தங்களை அழைத்துக் கொள்பவைகளுக்கு ஒழுங்கு என்பது எங்கிருந்தோ மேலே இருந்தோ திணிக்கப்பட வேண்டும். நன்மை என்பது திணிக்கப்பட வேண்டும். மதங்கள், ஒழுக்க போதனைகள், மத போதகர்கள், போப்புகள், இவர்கள் எல்லோரும் உனது இயல்பை மோசம் என்றே எடுத்துக் கொள்கிறார்கள். இதை நினைவில் கொள். அவர்களுக்கு மனிதனின் நல்லதனத்தின் மேல் நம்பிக்கை இல்லை. அவர்களுக்கு உள்ளிருக்கும் எந்த நல்லதனத்தின் மீதும் நம்பிக்கை இல்லை. அவர்கள் நீ ஒரு தீமை, உனக்கு நல்லதை சொல்லிக் கொடுக்காமல் நீ நல்லவனாயிருக்க முடியாது. எங்கோ வெளியிலிருந்து நல்லதை புகுத்தியாக வேண்டும். அது உள்ளிருந்து வருவதற்கு எந்த சாத்தியமும் இல்லை என்றே நம்புகிறார்கள். ஆகவே மத போதகர்களுக்கு, மதத்தை சேர்ந்தவர்களுக்கு, ஒழுக்கவாதிகளுக்கு நீ இயற்கையாக மோசமானவன். நல்ல தன்மை என்பது எங்கோ வெளியிலிருந்து திணிக்கப்பட வேண்டிய ஒழுக்க பயிற்சியேயாகும். நீ கலைந்து கிடக்கிறாய். எனவே ஒழுங்கு அவர்களால் கொண்டு வரப்பட வேண்டும். அவர்கள் கொண்டு வருவார்கள். ஆனால் அவர்கள் இந்த முழு உலகத்தையும் ஒரு குளறுபடியாய், ஒரு குழப்பமாய், ஒரு பைத்தியக்கார விடுதியாய் ஆக்கிவிட்டனர். ஏனெனில் அவர்கள் நூற்றாண்டுகளாக ஒழுங்குபடுத்தி கொண்டிருக்கின்றனர். கற்றவர்கள் எல்லோரும் பைத்தியமாக போய்விடும் அளவு அவர்கள் அவ்வளவு அதிகம் கற்றுத்தந்து விட்டனர். தந்திரா உனது உள்ளிருக்கும் நல்ல தன்மையையே நம்புகிறது. இந்த வித்தியாசத்தை நினைவில் கொள். தந்திரா சொல்கிறது, எல்லோரும் நல்லவராகவே பிறக்கிறார்கள். அந்த நல்ல தன்மை உனது இயற்கை. இது இப்படியே இருக்கிறது. நீ ஏற்கனவே நல்லவனாகவே இருக்கிறாய். உனக்கு இயற்கையான வளர்ச்சியே தேவை. உனக்கு திணிக்கப்படும் எதுவும் தேவையில்லை. அதனால்தான் எதுவும் கெட்டதாக எடுத்துக் கொள்ளப்படவில்லை. கோபம் அங்கு இருந்தால், பாலுணர்வு அங்கிருந்தால், பேராசை அங்கிருந்தால அவைகளும் நல்லவையே என்று தந்திரா சொல்கிறது. குறையும் ஒரே விஷயம் நீ உன்னில் மையம் கொள்ளாமல் இருப்பதுதான். அதனால்தான் நீ அவைகளை பயன்படுத்த முடியவில்லை. கோபம் மோசமானது அல்ல. உண்மையில் நீ உனக்குள் இல்லாததே பிரச்சனை. அதனால்தான் கோபம் பேரழிவை ஏற்படுத்துகிறது. நீ அங்கு உனக்குள் இருந்தால் கோபம் ஒரு ஆரோக்கியமான சக்தியாக மாறுகிறது. கோபம் ஆரோக்கியமாகிறது. கோபம் சக்தியாக மாற்றம் அடைகிறது.
அது நல்லதாக மாறுகிறது. அங்கு எது இருந்தாலும் அது நல்லதே. தந்திரா எல்லாவற்றிலும் உள்ள இயல்பான நல்ல தன்மையை நம்புகிறது. எல்லாமே புனிதமானது. எதுவும் புனிதமற்றது அல்ல. எதுவும் தீமை அல்ல. தந்திராவிற்கு சாத்தான் கிடையாது. தெய்வீக இருப்பு மட்டுமே உள்ளது. மதங்கள் சாத்தான் இல்லாமல் இருக்க முடியாது. அவைகளுக்கு ஒரு கடவுள் வேண்டும், ஒரு சாத்தானும் வேண்டும். ஆகவே அவர்களுடைய கோவில்களில் கடவுளை மட்டும் பார்த்துவிட்டு தவறான முடிவிற்கு வந்து விடாதே. அந்த கடவுளுக்கு பின்னால் சாத்தான் ஒளிந்து கொண்டிருக்கிறது. ஏனெனில் எந்த மதமும் சாத்தான் இல்லாமல் இருக்க முடியாது. ஏதாவதொன்றை பழிக்க வேண்டும், ஏதாவதொன்றுடன் சண்டை போட வேண்டும், ஏதாவதொன்றை அழிக்க வேண்டும். முற்றிலுமாக ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. வெறும் பாகமே ஏற்கப்படுகிறது. இதுதான் மிகவும் அடிப்படை. நீ முழுதாக எந்த மதத்தினாலும் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. உன்னின் ஒரு பாகமே ஏற்கப்படுகிறது. அவை சொல்கின்றன, நாங்கள் உனது அன்பை ஏற்றுக்கொள்கிறோம், ஆனால் உனது வெறுப்பை ஏற்க மாட்டோம். வெறுப்பை அழி. இது மிகவும் ஆழமான பிரச்சனை. ஏனெனில் உன்னுடைய வெறுப்பை முற்றிலும் அழிக்கும் போது அன்பும் சேர்ந்து அழிந்து விடுகிறது. ஏனெனில் அவை இரண்டல்ல. அவை சொல்கின்றன, நாங்கள் உன் மௌனத்தை ஏற்றுக்கொள்கிறோம், ஆனால் உன் கோபத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. கோபத்தை அழித்தால் அப்போது உன் உயிர் துடிப்பும் அழிந்து போகிறது. பிறகு நீ மௌனமாகி விடுவாய். ஆனால் துடிப்புள்ள மனிதனாக அல்ல, இறந்த ஒருவனைப் போல. இப்படிப்பட்ட மௌனம் வாழ்க்கை அல்ல, இது வெறும் மரணம். மதங்கள் எப்பொழுதும் உன்னை இரண்டாக பிரிக்கின்றன, தெய்வீகமானதும் தீமையானதும் என்று. அவை தெய்வீகமானதை ஏற்றுக்கொள்கின்றன, தீமைக்கு எதிராக இருக்கின்றன. தீமை அழிக்கப்பட வேண்டும். ஒருவன் உண்மையாகவே அவர்களை கடைபிடித்தால் சாத்தானை அழிக்கும் அதே கணத்திலேயே கடவுளும் அழிந்து விடுவதை அவன் கண்டு கொள்வான். ஆனால் ஒருவரும் அவர்களை கடைபிடிப்பதில்லை. ஒருவரும் உண்மையில் அவர்களை கடைபிடிக்க முடியாது. ஏனெனில் அவர்களது போதனை மடத்தனமானது. எனவே எல்லோரும் என்ன செய்கிறார்கள்? எல்லோரும் ஏமாற்றிக்கு கொண்டிருக்கிறார்கள். இதனால்தான் இவ்வளவு போலித்தனம் இங்கே இருக்கிறது. இந்த போலித்தனம் மதங்களால் உருவாக்கப்பட்டது. நீ செய்ய வேண்டும் என்று அவர்கள் சொல்லும் எதையும் உன்னால் செய்ய முடியாது. ஆகவே நீ வேஷம் போடுபவனாக மாறுகிறாய். நீ அவர்களை கடைபிடித்தால் இறந்து விடுவாய். நீ அவர்களை கடைபிடிக்காக விட்டால் நீ பாவியாக, நீ மதத்தன்மை இல்லாதவனாக உணர்வாய். ஆகவே என்ன செய்வது? நீ போலி வேஷம் போடுகிறாய். தந்திரமான மனம் ஒரு சமரசத்தை செய்து கொள்கிறது. அது அவர்களிடம் வாய் வார்த்தையில் நான் உங்களை பின்பற்றுகிறேன் என்று சொல்லிக்கொண்டே அதே சமயம் அது என்ன செய்ய விரும்புகிறதோ அதை செய்து கொண்டிருக்கிறது. நீ உனது கோபத்தை தொடர்கிறாய். நீ உனது பாலுணர்வை தொடர்கிறாய். நீ உனது பேராசையை தொடர்கிறாய். ஆனால் நீ தொடர்ந்து பேராசை தீமையானது, கோபம் கெட்டது, பாலுணர்வு கெட்டது, அது ஒரு பாவம் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறாய். இது போலித்தனம். இந்த முழு உலகமும் போலி வேஷம் போடுவதாக மாறிவிட்டது. உண்மை யான மனிதனே இல்லை. இந்த பிரிவினையை உண்டாக்கும் மதங்கள் மறையாதவரை எந்த மனிதனும் உண்மையாக இருக்க முடியாது. இது பார்ப்பதற்கு முரண்பட்டதாக தெரியலாம். ஏனெனில் எல்லா மதங்களும் உண்மையாக இருக்கவே போதிக்கின்றன. ஆனால் அவைகளே எல்லா நேர்மையற்ற செயல்களுக்கும் அஸ்திவார கற்களாக இருக்கின்றன. அவை உன்னை நேர்மையற்றவனாக்குகின்றன. ஏனெனில் அவை சாத்தியமற்றவைகளை செய்யச் சொல்லி உன்னிடம் போதிக்கின்றன. உன்னால் அவைகளை செய்ய முடியாது. ஆகவே நீ போலித்தனமானவனாக மாறுகிறாய். தந்திரா,
உன்னை முழுமையாக ஏற்றுக்கொள்கிறது, உனது முழுமையை ஏற்றுக்கொள்கிறது. ஏனெனில் தந்திரா சொல்கிறது, முழுமையாக ஏற்றுக்கொள்ளல் அல்லது முழுமையாக நிராகரித்து விடல், இடையில் எதுவும் கிடையாது. மனிதன் ஒரு முழுமை, ஒரு உயிருள்ள முழுமை. நீ அதை பிரிக்க முடியாது. நாங்கள் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று நீ சொல்ல முடியாது. ஏனெனில் நீ நிராகரிப்பது நீ ஏற்றுக்கொள்வதோடு உயிரியக்கத்திலேயே இணைந்துள்ளது. இதை போன்றது எனது உடம்பு இருக்கிறது. யாரோ ஒருவர் வந்து சொல்கிறார், நாங்கள் உனது இரத்த ஓட்டத்தை ஏற்றுக்கொள்கிறோம், ஆனால் நாங்கள் உனது இதயத்தின் சப்தத்தை ஏற்க முடியாது. உனது இதயம் இப்படி தொடர்ந்து துடித்துக் கொண்டிருப்பதை எங்களால் ஏற்க முடியாது. நாங்கள் உனது இரத்த ஓட்டத்தை ஏற்றுக்கொள் கிலோமீட்டர். அது சரி, அது மௌனமாக நடக்கிறது. ஆனால் எனது இரத்த ஓட்டம் எனது இதயத்தின் மூலமாகவே நடக்கிறது. மேலும் இதய துடிப்பு இரத்த ஓட்டத்துடன் அடிப்படையிலே தொடர்பு கொண்டது. இதனாலேயே அது நடக்கிறது. ஆகவே நான் என்ன செய்வது? எனது இதய துடிப்பும் எனது இரத்த ஓட்டமும் ஒரே உயிரியக்கத்தைச் சேர்ந்தது. அவை இரண்டு செயல்கள் அல்ல, அவை ஒன்றே. எனவே என்னை முற்றிலுமாக ஏற்றுக்கொள்ளுங்கள் அல்லது முற்றிலுமாக நிராகரியுங்கள். ஆனால் என்னை பிரிக்க முயற்சி செய்யாதீர்கள். ஏனெனில் நீங்கள் என்னிடம் ஒரு உண்மையற்றதை, ஒரு ஆழமான போலித்தனத்தை உருவாக்கி விடுவீர்கள். நீங்கள் எனது இதய துடிப்பை இடைவிடாமல் பழித்துக் கொண்டிருந்தால் பிறகு நானும் எனது இதய துடிப்பை பழிக்க ஆரம்பித்து விடுவேன். அப்போது இரத்த ஓட்டம் நடக்க முடியாது. மேலும் அது இல்லாமல் நான் உயிர் வாழ முடியாது. ஆகவே என்ன செய்வது? நீ இருக்கும்படியே இரு. ஆனால் அதே சமயம் வேறு ஏதாவது, நீ எப்படி இல்லையோ அதை, நீ எப்படி இருக்க முடியாதோ அதை சொல்லிக்கொண்டே இரு. இதயமும் இரத்த ஓட்டமும் எப்படி சம்பந்தப்பட்டுள்ளன என்று பார்த்து தெரிந்து கொள்வது ஒரு கடினமான செயல் அல்ல. ஆனால் எப்படி அன்பும் வெறுப்பும் சம்பந்தப்பட்டுள்ளன என்று பார்ப்பது மிகவும் கடினம். அவை ஒன்றே. நீ யாரையாவது நேசிக்கும் பொழுது என்ன செய்கிறாய்? மூச்சு வெளியே போவது போன்ற ஒரு பாதிச் செயல் இது. நீ யாரையாவது நேசிக்கும் பொழுது என்ன செய்கிறாய்? நீ அவர்களை சந்திக்க வெளியே செல்கிறாய். இது சுவாசம் வெளியே போவது போல. நீ யாரையாவது வெறுக்கும் போது அது சுவாசம் திரும்ப உள்ளே வருவது போன்றதே. நீ நேசிக்கும் பொழுது நீ யாரிடமாவது கவரப்படுகிறாய். நீ வெறுக்கும் பொழுது நீ நிராகரிக்கப்படுகிறாய். கவர்ச்சி, நிராகரிப்பு இரண்டும் ஒரே அசைவின் இரண்டு அலைகளே. கவர்ச்சியும் நிராகரிப்பும் இரண்டு விஷயங்கள் அல்ல. நீ அவற்றை பிரிக்க முடியாது. நீ மூச்சை உள்ளே இழுக்கலாம், ஆனால் நீ மூச்சை வெளியே விடக்கூடாது. அல்லது நீ மூச்சை வெளியே விடலாம், ஆனால் நீ மூச்சை உள்ளே இழுக்க கூடாது. உனக்கு ஒன்றுக்கு மட்டும்தான் அனுமதி. ஒன்று, மூச்சை வெளியே விட்டு கொண்டே இரு, அல்லது மூச்சை உள்ளிழுத்து கொண்டே இரு. ஆனால் இரண்டையும் செய்யாதே என்று சொல்ல முடியாது. நீ மூச்சை வெளியே விட அனுமதிக்கப்படவில்லை என்றால் எப்படி மூச்சை உள்ளிழுக்க முடியும்? ஆகவே நீ வெறுப்பதற்கு அனுமதிக்கப்படவில்லை என்றால் நீ நேசிக்கவும் முடியாது. தந்திரா சொல்கிறது, நாங்கள் மனிதனை முற்றிலுமாக ஏற்றுக்கொள்கிறோம். ஏனெனில் மனிதன் ஒரு பிரிக்க முடியாத உயிரியக்கம். மனிதன் ஒரு ஆழமான ஒருமை. நீ எதையும் விட முடியாது. மனிதன் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி இருப்பவன். ஏனெனில் மனிதன் ஒரு உயிரியக்க ஒருமை இல்லை என்றால் பிறகு இந்த பேரண்டத்தில் எதுவுமே உயிரியக்க ஒருமை ஆகாது. உயிரியக்க முழுமையின் உச்சம் மனிதன். தெருவில் கிடக்கும் கல்லும் ஒரு உயிரியக்க ஒருமைதான். மரம் ஒரு ஒருமை. மலரும் பறவைகளும் ஒருமைகள்தான். எல்லாமே ஒரு ஒருமைதான். அப்படி இருக்க மனிதனுக்கு மட்டும் இல்லையா?
மேலும் மனிதன் தான் உச்சம் ஒரு மிகப்பெரிய ஒருமை, ஒரு மிகவும் சிக்கலான உயிரியக்க முழுமை. ஆகவே உண்மையில் நீ எதையும் மறுக்க முடியாது. தந்திரா சொல்கிறது, நாங்கள் உன்னை நீ இருக்கும்படியே ஏற்றுக்கொள்கிறோம். இதற்கு அர்த்தம் நீ வளர்வதை நிறுத்திவிட வேண்டும் என்பதல்ல. பதிலாக மாறாக அதன் அர்த்தம் வளர்ச்சியின் அடிப்படையை நாம் ஏற்றுக்கொள்கிறோம் என்பதே. இப்பொழுது நீ வளர முடியும். ஆனால் அந்த வளர்ச்சி நீ தேர்ந்தெடுப்பது போல் இருக்கப் போவதில்லை. இந்த வளர்ச்சி தேர்ந்தெடுக்காமல் தானாக வரும் வளர்ச்சியாக இருக்கும். பார், உதாரணமாக ஒரு புத்தர் ஞானமடையும் போது நாம் கேட்கலாம், அவருடைய கோபம் எங்கே போயிற்று? எங்கே? அவருக்கு கோபம் இருந்தது, அவருக்கு பாலுணர்வு இருந்தது. அவருடைய பாலுணர்வு எங்கே போயிற்று? அந்த அவருடைய கோபம் எங்கே போயிற்று? அவருடைய பேராசை எங்கே? இப்போது அவரிடம் எந்த கோபத்தையும் காண முடியவில்லை. அவர் ஞானமடைந்தபின் எங்களால் அவரிடம் எந்த கோபத்தையும் காண முடியவில்லை. தாமரையில் நீ சேற்றை கண்டுகொள்ள முடியுமா? தாமரை சேற்றிலிருந்து வந்ததுதான். நீ சேற்றிலிருந்து வளர்ந்து மலர்ந்திருக்கும் தாமரையை ஒரு குளத்தில் உள்ள சாதாரண சேற்றிலிருந்து வந்ததுதான் என்று உன்னால் நினைத்து பார்க்க முடியுமா? இந்த அழகிய தாமரை மலர் அசிங்கமான சேற்றிலிருந்து வந்ததே. இதில் எங்காவது நீ சேற்றை அடையாளம் காண முடியுமா? அது உள்ளது, ஆனால் மாற்றமடைந்து உள்ளது. இதன் மனம் அதே அசிங்கமான சேற்றிலிருந்து வருவதுதான். இதன் இதழ்களின் செந்நிறம் அதே அசிங்கமான சேற்றிலிருந்து வருவதுதான். நீ இந்த தாமரையை சேற்றில் மறைத்து வைத்தால் சில நாட்களில் இது மறுபடியும் தாயின் உள்ளேயே மறைந்துவிடும். பிறகு மறுபடியும் உன்னால் இப்போது தாமரை எங்கே போயிற்று என்பதை கண்டுகொள்ள முடியாது. எங்கே எங்கே அந்த மனம்? எங்கே அந்த அழகான இதழ்கள்? நீ ஒரு புத்தருக்குள் உன்னை அடையாளம் காண முடியாது. ஆனால் நீ அங்கு இருக்கிறாய். ஆனால் ஒரு உயர்ந்த, ஒரு சிறப்பு மிக்க தளத்தில் மாறுதல் அடைந்தவனாய் இருக்கிறாய். பாலுணர்வு அங்கே இருக்கிறது, கோபம் அங்கே இருக்கிறது, வெறுப்பு அங்கே இருக்கிறது, மனிதனைச் சேர்ந்த எல்லாமும் அங்கு இருக்கிறது. புத்தர் ஒரு மனிதன்தான். ஆனால் அவருடைய வளர்ச்சியின் முடிவை எட்டிவிட்டவர் அவர். அவர் ஒரு தாமரை மலராக மாறிவிட்டவர். நீ சேற்றை அங்கே காண முடியாது. ஆனால் அதற்காக சேறு அங்கே இல்லை என்று அர்த்தமில்லை. அது அங்கே இருக்கிறது, ஆனால் சேராக இல்லை. அது உயர்ந்த ஒருமையில் இருக்கிறது. அதனால்தான் ஒரு புத்தரில் நீ வெறுப்பையோ அன்பையோ இரண்டையும் உணர முடிவதில்லை. இதை புரிந்து கொள்வது இன்னும் மிக கடினம். ஏனெனில் ஒரு புத்தர் எப்போதும் அமைதியில், ஒருபோதும் கோபமில்லாமல், முற்றிலும் அன்பாய், வெறுப்பு ஒருபோதும் இல்லாதவராய் தெரிகிறார். ஆனால் அவரது அமைதி உன்னுடைய அமைதியிலிருந்து வேறுபட்டது. அது ஒன்று போல இருக்க முடியாது. உனது அமைதி என்பது என்ன? ஐன்ஸ்டீன் ஏதோ ஒரு இடத்தில் சொல்கிறார், அதாவது நமது அமைதி என்பது சண்டை போட தயார்படுத்திக் கொள்வதே அல்லாமல் வேறென்று. இரண்டு போர்களுக்கு இடையே நமக்கு ஒரு அமைதி இடைவெளி கிடைக்கிறது. ஆனால் இந்த அமைதி உண்மையான அமைதி அல்ல. இது இரண்டு போர்களுக்கு இடையேயான இடைவெளி மட்டுமே. ஆகவே இது ஒரு பனிப்போராக மாறுகிறது. எனவே இரண்டு விதமான போர்கள் உள்ளன, சூடானது மற்றும் பனியானது. இரண்டாம் உலகப் போருக்கு பின் உருசியாவும் அமெரிக்காவும் பனிப்போரை ஆரம்பித்துள்ளன. அவை அமைதியாக இல்லை, மற்றொரு போருக்கு ஆயத்தமாகிக் கொண்டுள்ளன. அவை தயாராகி வருகின்றன. ஒவ்வொரு போரும், யுத்தமும் அழிவை, பாதிப்பை உண்டு பண்ணுகிறது. ஆகவே மறுபடியும் தயாராக உனக்கு ஒரு இடைவெளி, ஒரு இடைப்பொழுது தேவைப்படுகிறது. ஆனால் போர்கள் இந்த உலகத்தில் இருந்து
உண்மையாகவே முற்றிலுமாக மறைந்துவிட்டால் அப்போது இந்த வகையான பனிப்போர் என்ற பொய்யான அமைதியும் மறைந்துவிடும். ஏனெனில் இது எப்பொழுதும் இரண்டு போர்களுக்கு இடையே ஏற்படுவதே. ஆகவே போர்கள் முற்றிலும் மறைந்துவிட்டால் நாம் அமைதி என்று அழைக்கும் இந்த பனிப்போரும் முடிந்துவிடும். உன்னுடைய அமைதி எது? இரண்டு கோபங்களுக்கு இடையில் செய்யப்படும் ஆயத்தம் மட்டுமே. நீ நன்றாக இருப்பதாக தெரிவதென்ன? நீ உண்மையிலேயே தளர்வாக, உண்மையிலேயே நன்றாக இருக்கிறாயா, அல்லது மற்றொரு ஆத்திரத்திற்கு, மற்றொரு வெடிப்பிற்கு ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிறாயா? கோபம் என்பது சக்தியை விரயம் செய்வது. ஆகவே உனக்கு நேரம் தேவை. நீ கோபப்படும் பொழுது மறுபடியும் உடனே கோபப்பட முடியாது. நீ பாலுணர்வில் ஈடுபடும் போது மறுபடியும் உடனே நீ ஈடுபட முடியாது. உனக்கு நேரம் தேவைப்படும். நீ பிரம்மச்சரியம் கடைபிடிக்கும் காலம் 1, இடையில் வேண்டும் குறைந்தது 2 அல்லது 3 நாட்கள். அது உனது வயதை பொறுத்தது. இந்த பிரம்மச்சரியம் உண்மையான பிரம்மச்சரியம் அல்ல. நீ மறுபடியும் தயாராகிறாய், அவ்வளவுதான். 2 பாலுணர்வு ஈடுபாட்டுக்கு இடையில் எந்த பிரம்மச்சரியமும் இருக்க முடியாது. நீ 2 உணவுகளுக்கு இடையில் உள்ள நேரத்தை உண்ணாவிரதம் என்று அழைத்துக் கொண்டிருக்கிறாய். அதனால்தான் ஆங்கிலத்தில் காலை உணவு பிரேக்பாஸ்ட், அதாவது உண்ணாவிரதத்தை முடிப்பது என்று அழைக்கப்படுகிறது. ஆனால் உண்ணாவிரதம் எங்கே? நீ ஆயத்தம்தான் செய்கிறாய். நீ தொடர்ந்து உணவை உனக்குள் திணித்து கொண்டிருக்க முடியாது. உனக்கு கண்டிப்பாக இடைவெளி தேவை. ஆனால் இந்த இடைவெளி உண்ணாவிரதம் அல்ல. உண்மையில் இது அடுத்த வேளை உணவிற்கான ஆயத்தம்தான், உண்ணாவிரதம் அல்ல. ஆகவே நாம் அமைதியாக இருக்கும்போது அது எப்பொழுதும் 2 கோபங்களுக்கு இடையில் உள்ளதுதான். நாம் சுலபமாக இருக்கும்போது அது எப்பொழுதும் 2 சிகரமான இறுக்கங்களுக்கு இடையில் உள்ளதுதான். நாம் பிரம்மச்சரியத்தோடு இருக்கும்போது அது 2 கலவிகளுக்கு இடையே உள்ளது மட்டுமே. நாம் அன்பாய் இருக்கும்போது அது எப்போதும் 2 வெறுப்புகளுக்கு இடையில்தான். இதை நினைவில் கொள். எனவே ஒரு புத்தர் அமைதியாக இருக்கும்போது அது உன்னுடைய அமைதி என்று நினைத்து விடாதே. உனது கோபம் மறையும் பொழுது உனது அமைதியும் சேர்ந்து மறைந்துவிடும். அவை 2ம் சேர்ந்தே இருக்கின்றன. அவைகளை பிரிக்க முடியாது. ஒரு புத்தர் பிரம்மச்சாரியாய் இருக்கும்போது அது உன்னுடைய பிரம்மச்சரியம் என்று நினைத்து விடாதே. உனது பாலுணர்வு மறையும் போது பிரம்மச்சரியமும் சேர்ந்து மறைந்துவிடும். அவை 2ம் ஒன்றின் பாகங்களே. ஆகவே அவை 2ம் மறைந்துவிடும். ஒரு புத்தரிடம் நீ நினைத்தே பார்க்க முடியாத மிகவும் வேறுபட்ட ஒரு இருப்பு உள்ளது. நீ உனக்கு தெரிந்த எதிரெதிரானவை கொண்டே நினைத்து பார்க்க முடியும். எந்த வகையான மனிதன் அவன், அவனுக்கு நிகழ்ந்துள்ளது என்ன என்பதையெல்லாம் உன்னால் நினைத்து பார்க்க முடியாது. முழு சக்தியும் ஒரு முழு சக்தியும் ஒரு மாறுபட்ட நிலைக்கு வந்துள்ளது. ஒரு மாறுபட்ட பிரபஞ்ச இருப்பின் தளத்திற்கு வந்துள்ளது. சேறு தாமரையாக மாறியுள்ளது. ஆனாலும் அது இன்னும் அங்கிருக்கிறது. சேறு தாமரையிலிருந்து ஒதுக்கப்படவில்லை. அது நிலை மாறியுள்ளது. ஆகவே உனக்குள் இருக்கும் எல்லா சக்திகளும் தந்த்ராவினால் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. தந்த்ரா எதுவாக இருந்தாலும் அதை ஒதுக்குவது அல்ல, மாறாக அதை மாற்றுவது. மேலும் அதற்கு முதல் படி அதை ஏற்றுக்கொள்வதே என்று தந்த்ரா சொல்கிறது. முதல் படி, அதாவது ஏற்றுக்கொள்வது, மிகவும் கடினமானது. நீ ஒரு நாளில் பல முறை கோபப்படலாம். ஆனால் உனது கோபத்தை ஏற்றுக்கொள்வது மிகவும் கடினம். ஏன்? நீ கோபப்படுவதை மிகவும் கடினமானதாக உணர்வதில்லை. பின் ஏன் அதை ஏற்றுக்கொள்வது அவ்வளவு கடினமாக உள்ளது?
கோபப்படுவதை விட அதை ஏற்றுக்கொள்வதே மிகவும் சங்கடமாக இருக்கிறது. ஒவ்வொருவரும் அவன் ஒரு நல்ல மனிதன், கோபம் ஒரு கணம்தான் இருக்கும், அது வரும் உடனே போய்விடும் என்றே நினைக்கிறான். அது உனது சுயகற்பனையை அழிப்பதில்லை. நீ தொடர்ந்து நல்லவனாகவே இருக்கிறாய். நீ சொல்கிறாய், அது ஏதோ நிகழ்ந்து விட்டது, நிமித்தி. அது உனது ஆணவத்தை அழிப்பதில்லை. ஆகவே தந்திரமானவர்கள் உடனே அதற்காக வருந்துவர். அவர்கள் கோபப்படுவார்கள். அவர்கள் அதற்காக உடனே வருத்தப்படுவார்கள். அவர்கள் மன்னிப்பு கோருவார்கள். இவர்கள் தந்திரசாலிகள். நான் ஏன் அவர்களை தந்திரக்காரர்கள் என்று அழைக்கிறேன்? ஏனெனில் இவர்களுடைய கோபம் இவர்களின் சுய கற்பனைக்கு ஒரு நடுக்கத்தை கொடுக்கிறது. அவர்கள் சங்கடமாக உணர ஆரம்பிக்கிறார்கள். அவர்கள், எனக்கு கோபம் வந்துவிட்டதா? நான் கோபப்படும் அளவுக்கு மோசமானவனா? ஆகவே நல்ல மனிதனின் கற்பனை நடுங்குகிறது. அவன் முயற்சி செய்து அதை மறுபடியும் நிறுவ வேண்டும். உடனே அவன் சொல்கிறான், இது கெட்டது, நான் ஒருபோதும் இதை மறுபடியும் செய்ய மாட்டேன். மன்னித்துக் கொள்ளுங்கள். இப்படி மன்னிப்பு கேட்பதன் மூலம் திரும்பவும் அவனுடைய சுய கற்பனை நிறுவப்படுகிறது. அவன் சரியாகிவிட்டான். அவன் அவனுடைய முந்தைய நிலைக்கு, கோபம் இல்லாத போது இருந்த நிலைக்கு திரும்ப வந்து விட்டான். அவன் தனது கோபத்தை மன்னிப்பு கேட்பதன் மூலம் சரி செய்து விட்டான். அவன் நல்லவனாக தொடர்ந்து இருக்கும் பொருட்டு தன்னையே மோசம் என்று அழைத்து கொண்டான். இதனால்தான் பல பிறவிகளாக கோபப்படுபவனாய், பாலுணர் உள்ளவனாய், உரிமை கொண்டாடுபவனாய், இப்படியாய் அப்படியாய் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறாய். ஆனாலும் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளவில்லை. இது மனதின் ஒரு தந்திரம். நீ செய்வது எதுவாய் இருந்த போதிலும் அது மேல் மட்டத்திலேயே இருக்கிறது. மையத்தில் நீ நல்லவனாகவே தொடர்ந்து இருக்கிறாய். நீ எனக்கு கோபம் இருக்கிறது என்று ஏற்றுக்கொண்டால் உனது மையத்தில் நீ கெட்டவனாகி விடுகிறாய். பிறகு இது வெறும் கோபம் கொள்ளும் கேள்வி அல்ல. பிறகு இது கண நேரமான விஷயம் அல்ல. மாறாக கோபம் உனது கட்டமைப்பின் ஒரு பகுதியாகி விடுகிறது. பிறகு இது யாரோ ஒருவர் உனக்கு கோபம் வரும்படி மோசமாக நடந்து கொண்டதல்ல. நீ தனியாக இருந்தாலும் கூட கோபம் அங்கே இருக்கிறது. நீ கோபப்படாத பொழுதும் கூட கோபம் அங்கே இருக்கிறது. ஏனெனில் கோபம் உனது சக்தி பாகம். அது ஏதோ சில நேரங்களில் கொழுந்துவிட்டு எரிந்து பிறகு காணாமல் போய்விடுவது அல்ல. அப்படி அல்ல. அது எப்பொழுதும் அங்கு இல்லாமல் அது திடீரென கொழுந்துவிட்டு எரிய முடியாது. நீ இந்த விளக்கை அணைக்கலாம், நீ இந்த விளக்கை போடலாம். ஆனால் மின்சாரம் எப்போதும் தொடர்ந்து அங்கே இருக்க வேண்டும். மின்சாரம் அங்கு இல்லை என்றால் உன்னால் அதை போடவும் அணைக்கவும் முடியாது. கோப மின்சாரம் எப்பொழுதும் அங்கே இருக்கிறது. பாலுணர்வு மின்சாரம் எப்போதும் அங்கிருக்கிறது. பேராசை மின்சாரம் எப்போதும் அங்கிருக்கிறது. நீ அதை போட முடியும், நீ அதை அணைக்க முடியும். சூழ்நிலையை பொறுத்து நீ மாறுகிறாய். ஆனால் உள்முகமாக நீ எப்போதும் மாறாமலே இருக்கிறாய். ஏற்றுக்கொள்ளுதல் என்பதன் அர்த்தம் கோபம் ஒரு செயல் அல்ல. பதிலாக நீ கோபம், பாலுணர்வு வெறும் ஒரு செயல் அல்ல. நீ பாலுணர்வு. பேராசை வெறும் ஒரு செய்கை அல்ல. நீ பேராசை. இதை ஏற்றுக்கொள்வது என்பதன் அர்த்தம் உன் சுய கற்பனையை தூக்கி எறிவது. நாம் எல்லோரும் அழகான சுய கற்பனைகளை உருவாக்கி வைத்திருக்கிறோம். ஒவ்வொருவரும் ஒரு அழகான சுய கற்பனையை உருவாக்கி வைத்துள்ளனர், முற்றிலும் அழகான. நீ செய்வது எதுவாக இருந்தாலும் அது ஒருபோதும் சுய கற்பனையை தொடுவதில்லை. நீ அதை தொடர்ந்து பாதுகாத்து கொண்டிருக்கிறாய். உனது உருவம் பாதுகாக்கப்படுகிறது. ஆகவே நீ நன்றாக உணர்கிறாய்.
அதனால்தான் நீ கோபமடையும் போது, நீ பாலுணர்வு அடையும் போது நீ பாதிக்கப்படுவதில்லை. ஆனால் நீ நான் பாலுணர்வு, நான் கோபம், நான் பேராசை என்று உன்னை ஏற்றுக்கொண்டால் அப்போது உன்னுடைய சுய கற்பனை உடனடியாக விழுந்துவிடும். தந்துத்ரா சொல்கிறது, இதுதான் முதல் படி. அதோடு இது மிகவும் கடினமானது. நீ எதுவாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்வது. சில நேரங்களில் நாம் ஏற்றுக்கொள்ள முயற்சி செய்கிறோம். ஆனால் எப்பொழுதெல்லாம் நாம் ஏற்றுக்கொள்கிறோமோ அப்பொழுதெல்லாம் நாம் மறுபடியும் அதை மிகவும் திட்டமிட்ட விதத்திலேயே செய்கிறோம். நமது குள்ள நரித்தனம் மிக ஆழமும் நுட்பமும் வாய்ந்தது. அதோடு மனம் ஏமாற்றுவதற்கு மிக நுட்பமான வழிகளை வைத்திருக்கிறது. சில நேரங்களில் நீ ஏற்றுக்கொண்டு சொல்லுகிறாய், ஆமாம், நான் கோபமாய்தான் இருக்கிறேன். ஆனால் நீ இதை ஏற்றுக்கொள்ளும் போது நீ எப்பொழுது கோபத்தை எப்படி கடந்து போவது என்று சிந்திக்கிறாயோ அப்பொழுதுதான் ஏற்றுக்கொள்கிறாய். பிறகு நீ ஏற்றுக்கொண்டு கேட்கிறாய், சரி, என்னிடம் கோபம் இருக்கிறது, இப்போது அதை எப்படி கடந்து போவது என்று சொல். நீ பாலுணர்வை அதை கடந்து போகும் பொருட்டு மட்டுமே ஏற்றுக்கொள்கிறாய். நீ எப்பொழுதெல்லாம் வேறு ஏதோ ஒன்றாக மாற முயற்சிக்கின்றாயோ அப்பொழுது மட்டுமே உன்னால் ஏற்றுக்கொள்ள முடிகிறது. ஏனெனில் மறுபடியும் உனது சுய கற்பனை எதிர்காலத்தால் காப்பாற்றப்படுகிறது. நீ வன்முறையாளனாய் இருக்கிறாய், ஆனால் நீ சாந்தமானவனாக மாற மிகவும் முயற்சிக்கிறாய். ஆகவே நீ உன்னை ஏற்றுக்கொண்டு, சரி, நான் வன்முறையாளன், இன்று நான் வன்முறையாளன், ஆனால் எப்படி இருந்தாலும் நாளை நான் சாந்தமானவன். நீ எப்படி சாந்தமுள்ளவனாக மாறுவாய்? நீ இந்த சுய கற்பனை உருவை எதிர்காலத்திற்கு தள்ளி வைத்து விட்டாய். நீ உன்னை நிகழ்காலத்தில் யோசிப்பதில்லை. நீ எப்பொழுதும் திருப்தியளிக்கும் கருத்துக்களின் அடிப்படையிலேயே சிந்திக்கிறாய். சாந்தம், அன்பு மற்றும் கருணை. அப்பொழுது நீ எதிர்காலத்தில் இருக்கிறாய். இந்த நிகழ்காலம் வெறும் இறந்த காலமாக மாறுவது உன்னுடைய உண்மையான சுயம் எதிர்காலத்தில் இருக்கிறது. ஆகவே நீ உன்னை திருப்திப்படுத்தும் கற்பனை கருத்துக்களோடு தொடர்ந்து அடையாளம் கண்டு கொள்கிறாய். இந்த கற்பனை கருத்துக்களும் நிஜத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கான வழிகளே. நீ வன்முறையாளன், இதுதான் உண்மையான நிலை. மேலும் நிகழ்காலம் ஒன்று மட்டுமே இருக்கும் ஒரே விஷயம் எதிர்காலம் இல்லாதது. உனது எதிர்கால கருத்துக்கள் வெறும் கனவுகளே. அவை மனதை தள்ளி போடும் தந்திரங்கள், மனதின் பார்வையை திசை திருப்புபவை. நீ வன்முறையாளன், இதுதான் உண்மை நிலை. எனவே அதை ஏற்றுக்கொள். மேலும் சாந்தமாக இருப்பதற்கு முயற்சி செய்யாதே. ஒரு வன்முறையான மனம் சாந்தமானதாக மாற முடியாது. எப்படி இது சாத்தியம்? இதை ஆழமாக பார். நீ வன்முறையாளன், பின் நீ எப்படி சாந்தமானவனாக மாற முடியும்? நீ எதை செய்தாலும் அது வன்முறை மனத்தாலேயே செய்யப்படும் எதுவாய் இருந்தாலும், சாந்தமாக இருப்பதற்காக கடும் முயற்சி செய்யும் போது கூட அந்த முயற்சி வன்முறை மனத்தாலேயே செய்யப்படும். நீ வன்முறையாளன், எனவே சாந்தமாக இருக்கும் முயற்சியில் நீ வன்முறையோடு இருப்பாய். சாந்தமாக இருக்கும் அந்த முயற்சியிலேயே நீ எல்லா விதமான வன்முறையிலும் ஈடுபடுவாய். அதனால்தான் நீ சாந்தத்தை, அஹிம்சையை நிலைநாட்ட விரும்புபவர்களிடம் போகிறாய். அவர்கள் மற்றவர்களிடம் வன்முறை காட்டாதவர்களாய் இருக்கலாம், ஆனால் தங்களிடமே காட்டிக் கொள்பவர்கள். அவர்கள் தங்களிடமே மிகவும் வன்முறையுடன் நடந்து கொள்கிறார்கள், தங்களையே கொன்று கொள்கிறார்கள். அவர்கள் தங்களுக்கு எதிராகவே எந்த அளவு பைத்தியம் கொள்கிறார்களோ அந்த அளவு அதிகமாக அவர்கள் கொண்டாடப்படுகிறார்கள். அவர்கள் முற்றிலும் பைத்தியமாக தற்கொலையாளர்களாக மாறிவிடும் போது சமூகம் சொல்கிறது,
இவர்கள்தான் சிறந்த தவசிகள். ஆனால் இவர்கள் வன்முறை குறிக்கும் பொருளைத்தான் மாற்றியுள்ளனரே அன்றி வேறெதுவும் இல்லை. இவர்கள் வேறு யாரோ ஒருவர் மீது வன்முறையோடு இருந்தார்கள். இப்போது இவர்கள் தங்கள் மேலேயே வன்முறையோடு இருக்கிறார்கள். ஆனால் வன்முறை அங்கே இருக்கிறது. மேலும் நீ வேறு யாரோ ஒருவர் மீது வன்முறையோடு இருக்கும்போது சட்டம் அவனை பாதுகாக்க முடியும், நீதிமன்றங்கள் அவனை பாதுகாக்க முடியும், சமூகம் உன்னை பழிக்கும். ஆனால் நீ உனக்கு எதிராகவே வன்முறையோடு இருக்கும்போது அங்கு எந்த சட்டமும் இல்லை. எந்த சட்டமும் உன்னை உன்னிடமிருந்து பாதுகாக்க முடியாது. மனிதன் தனக்கு எதிராக இருக்கும் பொழுது அங்கு எந்த பாதுகாப்பும் இல்லை, எதுவும் செய்ய முடியாது. மேலும் யாரும் அக்கறை கொள்வதில்லை. ஏனெனில் அது உன் பிரச்சனை. வேறு யாருக்கும் அதில் சம்பந்தமில்லை. அது உன் பிரச்சனை. துறவிகள் என்று அழைத்துக் கொள்வோர், முனிவர்கள் என்று அழைத்துக் கொள்வோர் தங்களுக்கே எதிரான வன்முறையோடு இருக்கிறார்கள். ஒருவருக்கும் அக்கறை இல்லை. அவர்கள் சொல்கிறார்கள், சரி, இதை தொடர்ந்து செய்து கொண்டிருங்கள், இது உங்கள் வியாபாரம். உன்னுடைய மனம் பேராசை பிடித்த ஒன்றாயிருந்தால் நீ எப்படி பேராசையற்றவனாக ஆக முடியும்? பேராசைப்படும் மனம் தொடர்ந்து அப்படியேதான் இருக்கும். பேராசையை கடந்து போக அது எதை செய்தாலும் அவை உதவப் போவதில்லை. பார்க்க போனால் நாம் புதிய பேராசைகளை உருவாக்கி கொள்ள முடியும். பேராசைப்படும் மனதிடம் கேள், செல்வத்தை சேகரித்து கொண்டே போய் நீ என்ன செய்ய போகிறாய்? நீ இறக்கும் பொழுது உனது செல்வத்தை உன்னுடன் நீ எடுத்துச் செல்ல முடியாது. மத போதகர்கள் என்று அழைத்துக் கொள்பவர்களின் முழு வாதமும் இதுதான். உனது செல்வத்தை உன்னுடன் நீ எடுத்துச் செல்ல முடியாது. ஆனால் யாராவது ஒருவர் அதை எடுத்துச் செல்ல முடியும் என்றால் அப்போது முழு வாதமும் தோற்று போய்விடும். பேராசை கொண்ட மனிதன் இந்த வாதத்தை உணர்கிறான். அவன் கேட்கிறான், நான் எப்படி செல்வத்தை என்னுடன் எடுத்துச் செல்ல முடியும்? ஆனால் அவன் உண்மையில் அதை எடுத்துச் செல்ல விரும்புகிறான். அதனால்தான் மத போதகர்கள் ஆதிக்கம் செலுத்த முடிகிறது. இவர்கள் இறப்புக்கு அப்பால் எடுத்துச் செல்ல முடியாதவைகளை சேர்த்து கொண்டே போவது முட்டாள்தனமானது என்பதை அவனுக்கு சுட்டி காட்டுகிறார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் உனக்கு எடுத்துச் செல்ல கூடியவற்றை சேகரிப்பது எப்படி என்று சொல்லித் தருகிறோம். புண்ணியம் எடுத்துச் செல்ல கூடியது, அதாவது நல்ல செயல்கள் எடுத்துச் செல்லக்கூடியது, நற்குணம் தரும் சிந்தனை எடுத்துச் செல்லக்கூடியது. ஆனால் செல்வத்தை எடுத்துச் செல்ல முடியாது. ஆகவே செல்வத்தை நன்கொடையளி, தர்மம் செய். ஆனால் இது அவனது பேராசையின் மேல் செய்யும் முறையீடு ஆகும். இது இப்போது நாங்கள் இறப்பை கடந்து கொண்டு செல்கிறோம் என்று அவனிடம் சொல்வது. இந்த முறையீடு நன்கு பயனளிக்கிறது. பேராசையான மனிதன் உணர்கிறான், நீங்கள் சொல்வது சரி, இறப்பு அங்கே இருக்கிறது, மேலும் அதை குறித்து எதுவும் செய்ய முடியாது. ஆகவே நான் அதை கடந்து எடுத்துச் செல்லக்கூடிய ஏதோ ஒன்றை கண்டிப்பாக செய்தாக வேண்டும். நான் அடுத்த உலகத்திலும் ஏதாவது ஒரு விதமான வங்கி சேமிப்பை உருவாக்கி கொள்ள வேண்டும். இந்த உலகம், இந்த வங்கி இருப்பு என்னுடன் எப்பொழுதும் வராது. மத போதகர்கள் இந்த விதமான கருத்துக்களையே பேசிக்கொண்டு போகிறார்கள். புனித நூல்களை புரட்டி பாருங்கள். அவை உனது பேராசைக்கு செய்யப்படும் முறையீடுகளாகவே இருக்கும். அவை சொல்லும், நீ கணநேர இன்பங்களில் உனது பொழுதை வீணாக்கிக் கொண்டிருக்கிறாய். அவற்றின் வற்புறுத்தல் கணநேர் என்பதில்தான். ஆகவே என்றும் இருக்கும்படியான இன்பங்களை கண்டுபிடி. அப்போது அது சரி. அவை இன்பங்களுக்கு எதிரானவை அல்ல. அவை கணநேரமே இருப்பவைகளாக இருப்பதற்கே எதிரானவை. பார் இந்த பேராசையை. சில நேரங்களில்
கணநேர இன்பங்களை சுவைத்துக் கொண்டிருப்பவர் மத்தியில் நீ ஒரு பேராசையற்ற மனிதனை பார்க்கலாம். ஆனால் உன்னுடைய முனிவர்களின் மத்தியில் என்றும் இருக்கும்படியான இன்பத்தை கேட்காத வேண்டாதவர்களை நீ பார்க்கவே முடியாது. அவர்களிடம் பேராசை இன்னும் அதிகம் இருக்கிறது. நீ சாதாரண மனிதர்களின் இடையே ஒரு பேராசையற்ற மனிதனை பார்க்க முடியும். ஆனால் உனது முனிவர்கள் என்று அழைத்துக் கொள்பவர்களிடையே நீ பேராசையற்ற ஒருவரை கூட பார்க்க முடியாது. அவர்களுக்கும் இன்பங்கள் வேண்டும். ஆனால் அவர்கள் உன்னை விட அதிக பேராசைக்காரர்கள். நீ கணநேர இன்பங்களில் திருப்தி அடைந்து விடுகிறாய். ஆனால் அவர்கள் அப்படியல்ல. அவர்களுடைய பேராசை பெரியது. அவருடைய பேராசை என்றும் அழியாத இன்பங்களால் மட்டுமே திருப்தி அடையும். எல்லையற்ற பேராசை எல்லையற்ற இன்பத்தை கேட்கிறது. இதை நினைவில் கொள். ஒரு குறிப்பிட்ட அளவு பேராசை குறிப்பிட்ட அளவு இன்பத்தில் திருப்தி அடைகிறது. அவர்கள் உன்னை கேட்பார்கள், ஒரு பெண்ணை நேசித்துக் கொண்டு என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? அவள் வெறும் எலும்பும் சதையும் இரத்தமும் தான். நீ நேசிக்கும் பெண்ணை ஆழமாக பார். அவள் என்ன? அவர்கள் பெண்களுக்கு எதிரானவர்கள். அவர்கள் எலும்புக்கு எதிரானவர்கள், இரத்தத்துக்கு எதிரானவர்கள், உடம்புக்கு எதிரானவர்கள். ஆனால் தங்கத்தால் செய்த பெண் என்றால் அப்போது அது சரி. அவர்கள் தங்கத்தால் செய்த பெண்ணை கேட்கிறார்கள். அப்படிப்பட்ட பெண்கள் இந்த உலகத்தில் இல்லை. ஆகவே அவர்கள் மற்றொரு உலகத்தை உருவாக்கினார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், சொர்க்கத்தில் தங்க கன்னிகள் தேவலோக அப்சராக்கள் இருக்கிறார்கள். அவர்கள் அழகானவர்கள். அவர்களுக்கு வயது ஆகவே ஆகாது. இந்து மத சொர்க்கத்தில் உள்ள தேவலோக கன்னிகள் எப்பொழுதும் 16 வயதிலேயே தொடர்ந்து இருக்கின்றனர். அவர்கள் ஒருபோதும் வயதானவர்களாவதில்லை. அவர்கள் எப்பொழுதும் 16 வயதே ஒருபோதும் குறைவதோ ஒருபோதும் அதிகமாவதோ இல்லை. ஆகவே இந்த சாதாரண பெண்ணுடன் நீ உன்னுடைய நேரத்தை வீணாக்கி கொண்டு என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? சொர்க்கத்தை நினை. இவர்கள் இன்பத்திற்கு எதிரானவர்கள் அல்ல. உண்மையில் இவர்கள் கணநேர இன்பத்திற்கு எதிரானவர்கள். கடவுள் திடீரென்று ஏதோ நினைத்து கொண்டு இந்த உலகத்திற்கு நிரந்தர இன்பம் வழங்கிவிட்டார் என்று வைத்துக் கொண்டால் உனது மதங்களின் முகத்திரை முழுவதும் உடனே கிழிந்துவிடும். அவற்றின் முழு கவர்ச்சியும் காணாமல் போய்விடும். இங்குள்ள வங்கி சேமிப்பை ஏதோ ஒரு விதத்தில் இறப்புக்கு பிறகும் எடுத்துச் செல்லலாம் என்றால், அடுத்த உலகத்தில் வங்கி சேமிப்பை உருவாக்குவதில் ஒருவருக்கும் ஆர்வம் இருக்காது. ஆகவே மத போதகர்களுக்கு இறப்பு மிகவும் உதவியாக இருக்கிறது. ஒரு பேராசை கொண்ட மனிதன் எப்பொழுதும் மற்றொரு பேராசையால் ஈர்க்கப்படுகிறான். அவனுடைய பேராசையே அவனது துன்பத்திற்கு காரணம். அதை விட்டுவிட்டால் அவன் பரம சுகமான நிலையை எட்டுவான் என்று நீ அவனிடம் சொன்னால் அவன் முயற்சிக்க கூடும். ஏனெனில் இப்போது நீ உண்மையில் அவனது பேராசைக்கு எதிரி அல்ல. நீ அவனது பேராசை மேய்வதற்கு புதிய இடம் காட்டியிருக்கிறாய். அவன் பேராசையின் புதிய பரிமாணங்களை எட்டலாம். தந்த்ரா சொல்கிறது, பேராசையான மனம் பேராசையற்ற மனமாக மாற முடியாது. ஒரு வன்முறையான மனம் வன்முறையற்ற மனமாக மாற முடியாது. இது மிகவும் நம்பிக்கை இழக்க வைப்பதாக இருக்கிறது. இதுதான் உண்மை நிலை என்றால் பிறகு செய்வதற்கு எதுவும் இல்லை. பின் தந்த்ரா எதற்கு இருக்கிறது? ஒரு பேராசையான மனம் பேராசையற்றதாக மாற முடியாதென்றால் ஒரு வன்முறை மனம் வன்முறையற்றதாக, ஒரு பாலுணர்ச்சியிலேயே அமிழ்ந்து கிடக்கும் மனம் பாலுணர்வு கடந்ததாக மாற முடியாதென்றால், எதுவும் செய்ய முடியாதென்றால் பின் தந்த்ரா எதற்கு இருக்கிறது? தந்த்ரா எதுவும் செய்ய முடியாது என்று சொல்வதில்லை. ஏதாவது செய்ய முடியும். ஆனால் அதன் பரிமாணம் முற்றிலும் வேறுபட்டது. ஒரு பேராசையான மனம்
அது பேராசை கொண்டது என்பதை புரிந்து கொண்டு அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். பேராசையற்ற நிலையை அடைய முயற்சி செய்யக்கூடாது. பேராசையான மனம் அதற்குள் ஆழமாகச் சென்று அது கொண்டிருக்கும் பேராசையின் ஆழத்தை உணர வேண்டும். அதிலிருந்து விலகி போகக்கூடாது. அதோடு தொடர்ந்து இருந்து கொண்டிருக்க வேண்டும். கற்பனை கருத்துக்களுக்கு போகக்கூடாது. முரண்பட்ட கற்பனை கருத்துக்களுக்கு, எதிரான கற்பனை கருத்துக்கு பதிலாக நிகழ்காலத்தில் தொடர்ந்து இருக்க வேண்டும். பேராசையில் புக வேண்டும். பேராசையை அறிய வேண்டும். பேராசையை புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் அதிலிருந்து தப்பித்துக் கொள்ள எந்த வழியாகவும் முயற்சிக்க கூடாது. நீ உனது பேராசையோடு இருக்க முடிந்தால் பல விஷயங்கள் நடக்கும். நீ உனது பேராசையோடு, உனது பாலுணர்ச்சியோடு, உனது கோபத்தோடு தொடர்ந்து இருக்க முடிந்தால் உன்னுடைய ஆணவம் கரைந்து போகும். இதுவே முதலில் நடப்பது. எப்படிப்பட்ட மாபெரும் அற்புதம் இது! எப்படி ஆணவமற்று இருப்பது என்று என்னிடம் பல மக்கள் வந்து கேட்கிறார்கள். உனது ஆணவத்தின் அஸ்திவாரத்தை கண்டுபிடித்து பார்க்காமல் நீ ஆணவமற்று இருக்க முடியாது. நீ பேராசைக்காரன், ஆனால் தீ பேராசையற்றவன் என்று நினைத்து கொண்டிருக்கிறாய். இதுதான் ஆணவம். நான் நீ பேராசைக்காரன் என்றால் அப்போது நீ அதை அறிந்தவனாய் நீ பேராசைக்காரன் என்பதை முழுமையாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது நீ உனது ஆணவம் நிற்பதற்கு எங்கு இடம் கொடுக்க முடியும்? நீ கோபமாயிருந்தால் அப்பொழுது நான் கோபமாயிருக்கிறேன் என்று நீ சொல்கிறாய். நீ இதை மற்றவர்களிடம் சொல்வதில்லை, ஆனால் உனக்குள் அடி ஆழத்தில் இதை உணர்கிறாய். உனது நிராதரவான நிலையை உணர்கிறாய். அப்பொழுது உனது கோபம் எங்கு நிற்க முடியும்? நீ பாலுணர்ச்சியில் இருந்தால் அதை ஏற்றுக்கொள். எது எங்கிருந்தாலும் அதை ஏற்றுக்கொள். இயற்கையை ஏற்றுக்கொள்ளாததால் உருவாகுவதே ஆணவம். உனது இப்படித்தான் என்பதை, உனது ததாதாவை நீ எதுவோ அது ஏற்றுக்கொள்ளாததால் உருவாவதே ஆணவம். நீ அதை ஏற்றுக்கொண்டால் ஆணவம் அங்கு இருக்காது. நீ அதை ஏற்காவிட்டால், நீ அதை நிராகரித்தால், நீ அதற்கு எதிராக கற்பனை கருத்துக்களை உருவாக்கினால் அப்போது ஆணவம் இருக்கும். திருப்தி அளிக்கும் கற்பனை கருத்துக்களால் செய்யப்பட்டதே ஆணவம். உன்னை ஏற்றுக்கொள். ஆனால் பிறகு நீ ஒரு மிருகத்தைப் போலத்த தெரிவாய். நீ மனிதனைப் போலத்த தெரிய மாட்டாய். ஏனெனில் மனிதன் என்பதற்கு உனது கோட்பாடு உன்னுடைய கற்பனை கருத்துக்களால் ஆனது. அதனால்தான் நாம் மற்றவர்களுக்கு மிருகத்தைப் போல இருக்காதே என்று போதனை செய்கிறோம். ஆனால் எல்லோரும் மிருகங்களே. நீ என்ன செய்ய முடியும்? நீ ஒரு மிருகம். உனது மிருகத்தன்மையை ஏற்றுக்கொள். நீ உனது மிருகத்தன்மையை ஏற்றுக்கொண்ட கணத்திலேயே நீ மிருகத்தை கடந்து செல்லும் முதல் செயலை செய்தவனாகிறாய். ஏனெனில் எந்த மிருகத்துக்கும் தான் ஒரு மிருகம் என்று தெரியாது. மனிதன் மட்டுமே அறிந்து கொள்ள முடியும். இதுதான் கடந்து செல்வது. நீ மறுப்பதால் கடந்து செல்ல முடியாது. ஏற்றுக்கொள். எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு விட்ட பொழுது திடீரென நீ கடந்த நிலையில் இருப்பதை நீ உணர்வாய். யார் ஏற்றுக்கொண்டது? யார் முழுவதையும் ஏற்றுக்கொண்டது? அந்த ஏற்றுக்கொண்டதோ அது கடந்து சென்று விட்டது. நீ நிராகரித்தால் நீ அதே தளத்திலேயே இருப்பாய். நீ ஏற்றுக்கொண்டால் நீ கடந்து செல்கிறாய். ஏற்றுக்கொள்வதே கடந்த நிலையை அடைவது. நீ உன்னை முற்றிலுமாக ஏற்கும் பொழுது திடீரென நீ உனது மையத்திற்கு வீசப்படுகிறாய். பிறகு நீ எங்கும் போக முடியாது. உனது யதார்த்தத்திலிருந்து, உனது இயற்கையிலிருந்து நீ நகர முடியாது. நீ உனது மையத்திற்கு வீசப்பட்டு விட்டாய். நாம் ஆலோசித்து கொண்டிருக்கும், புரிந்து கொள்ள முயன்று கொண்டிருக்கும் இந்த எல்லா தந்திரா யுக்திகளுமே உன்னை உனது மையத்திற்கு வீசி எறியும், உன்னை மேல் மட்டத்திலிருந்து வீசி எறியும் வெவ்வேறு வழிகளே. ஆனால்
நீ மையத்திலிருந்து தப்ப பல வழிகளிலும் முயற்சிக்கிறாய். திருப்தி அளிக்கும் கற்பனை கருத்துக்கள் ஒரு நல்ல தப்பும் வழி. கற்பனை கருத்துக்கள் கொண்டவர்களே மிகவும் நுட்பமான ஆணவக்காரர்கள். பலவும் நடக்கின்றன. நீ வன்முறையாளன், ஆனால் நீ அஹிம்சை கருத்தை உருவாக்குகிறாய். பிறகு நீ உனக்குள் போக வேண்டியதில்லை, உனது வன்முறைக்குள் புகுந்து பார்க்க வேண்டியதில்லை, அதற்கு தேவையில்லை. செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், அஹிம்சையை பற்றி யோசித்துக் கொண்டே இருப்பது, அஹிம்சையை பற்றி படித்து கொண்டே போவது, அதோடு அஹிம்சையை கடைபிடிக்க முயற்சி செய்து கொண்டே இருப்பது. நீ உன்னிடம் சொல்கிறாய், வன்முறையை தொட்டு விடாதே, ஆனால் நீ வன்முறையாளன். இப்படியாக நீ உன்னிடமிருந்து தப்பித்துக் கொள்ள முடியும். நீ மேல் மட்டத்திற்கு, புற விளிம்பிற்கு போய்விட முடியும், ஆனால் நீ ஒருபோதும் மையத்திற்கு வர முடியாது. இது ஒரு விஷயம். இரண்டாவது, நீ அஹிம்சையை உருவாக்கிய பிறகு நீ மற்றவர்களை பழிக்கலாம். இப்போது அது மிகவும் எளியதாகி விடுகிறது. இப்போது உன்னிடம் ஒவ்வொருவரையும் எடை போட ஒரு கற்பனை கருத்து இருக்கிறது. ஆகவே நீ யாரிடமும் நீ வன்முறையோடு இருக்கிறாய் என்று சொல்லலாம். இந்தியா பல கற்பனை கருத்துக்களை உருவாக்கியுள்ளது. அதனால்தான் இந்தியா முழு உலகத்தையும் தொடர்ந்து கண்டித்துக் கொண்டிருக்கிறது. இந்தியாவின் முழு மனமும் கண்டிக்கும் தன்மையுடையதே அது முழு உலகத்தையும் கண்டித்துக் கொண்டிருக்கிறது. மற்ற எல்லோரும் வன்முறையாளர்கள், இந்தியா மட்டுமே அஹிம்சையானது. இங்கு ஒருவர் கூட அஹிம்சையானவராக தெரியவில்லை. ஆனால் இந்த கற்பனை கருத்து அடுத்தவர்களை பழிப்பதற்கு மிகவும் சிறந்தது. இது ஒருபோதும் உன்னை மாற்றாது, ஆனால் நீ மற்றவர்களை கண்டிக்கலாம். ஏனெனில் உன்னிடம் கற்பனை கருத்து, ஒரு கற்பனை நிலைப்பாடு இருக்கிறது. அதோடு நீ வன்முறையோடு எப்பொழுதெல்லாம் இருக்கிறாயோ அதையும் நீ விளக்கிவிட முடியும். உன்னுடைய வன்முறை என்பது முற்றிலும் மாறுபட்ட விஷயம். கடந்த 25 வருடங்களில் நாம் பலமுறை வன்முறையோடு இருந்திருக்கிறோம். ஆனால் ஒருபோதும் நமது வன்முறையை நாம் கண்டித்தது இல்லை. நாம் அவைகளை எப்பொழுதும் மூடி மறைத்து அழகான முறையில் காரணங்கள் கூறிவிடுகிறோம். நாம் பங்களாதேஷில் வன்முறையோடு இருந்தோம் என்றால் அது அங்குள்ள மக்கள் சுதந்திரம் அடைவதற்கு உதவும் பொருட்டே என்று நாம் சொல்கிறோம். நாம் காஷ்மீரில் வன்முறையோடு இருந்தால் அது காஷ்மீரிகளுக்கு உதவுவதற்காக. ஆனால் உனக்கு தெரியும், எல்லா போர் வெறியர்களும் இதையேதான் சொன்னார்கள். அமெரிக்கா வியட்நாமில் வன்முறையோடு இருந்தால் அது அந்த ஏழை மக்களுக்காக செய்வது. ஒருவரும் தனக்காக வன்முறையோடு இருப்பதில்லை, ஒருவரும் தனக்காக இருந்ததும் இல்லை. நாம் எப்பொழுதும் யாரோ ஒருவருக்கு உதவுவதற்காகவே வன்முறை கொள்கிறோம். நான் உன்னை கொன்றால் கூட அது உனது நன்மைக்காகவே, அது உனக்கு உதவுவதற்காகவே. நீ கொலை செய்யப்பட்டால் கூட, நான் உன்னை கொலை செய்தாலும் கூட எனது கருணையை மட்டும் பார். உனது நன்மைக்காக நான் உன்னை கொலை கூட செய்கிறேன். இப்படி முழு உலகத்தையும் கண்டித்து கொண்டே போகிறோம். கோவாவை இந்தியா தாக்கிய பொழுது, இந்தியா சைனாவுடன் போருக்கு போன பொழுது பெர்னாண்ட் ரசல் நேருவை விமர்சித்தார். அவர் சொன்னார், உங்களுடைய அஹிம்சை இப்போது எங்கே? நீங்கள் எல்லோரும் காந்தியவாதிகள். அப்படியானால் இப்போது உங்களின் அஹிம்சை எங்கே? நேரு அதற்கு பதிலாக பெர்னாண்ட் ரசலின் புத்தகங்களுக்கு இந்தியாவில் தடை விதித்தார். ரசல் எழுதிய புத்தகத்திற்கு தடை விதிக்கப்பட்டது. இதுதான் நமது அஹிம்சை மனம். இது ஒரு நல்ல விவாதம். அந்த புத்தகம் இலவசமாக விநியோகிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஏனெனில் ரசல் மிக அழகாக வாதிட்டிருந்தார். அவர் சொன்னார், நீங்கள் வன்முறையான மக்கள், உங்கள்
அஹிம்சை வெறும் அரசியல். உங்கள் காந்தி ஒரு முனிவர் அல்ல, அவர் ஒரு வெறும் சாதுரியமான மனம். நீங்கள் எல்லோரும் அஹிம்சை பற்றி பேசுகிறீர்கள், ஆனால் அந்த கணம் வரும்பொழுது நீங்கள் வன்முறையாய் மாறிவிடுகிறீர்கள். மற்றவர்கள் தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொண்டிருக்கும் போது நீங்கள் உங்களுடைய உயர்ந்த பீடத்தில் நின்று கொண்டு முழு உலகத்தையும் வன்முறையானது என்று கண்டிக்கிறீர்கள். தனி மனிதர்கள், சமுதாயங்கள், பண்பாடுகள், நாடுகள், இப்படி எல்லாவற்றோடும் இது நடக்கிறது. உனக்கு கற்பனை கருத்துக்கள் இருந்தால் நீ உன்னை மாற்றிக்கொள்ள வேண்டியதில்லை. நீ எதிர்காலத்தில் அந்த கற்பனை கருத்துக்களாலேயே மாற்றமடைவாய் என்று எப்பொழுதும் நம்பிக்கொண்டிருக்கலாம். அதே சமயம் நீ மற்றவர்களை மிகச் சுலபமாக கண்டிக்க முடியும். தந்த்ரா உன்னுடனேயே இரு என்று சொல்கிறது. நீ எதுவாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள். உன்னை பழித்து கொள்ளாதே, மற்றவர்களை பழிக்காதே. கண்டிப்பது வீணானது, அதனால் சக்திகள் மாற்றமடைவதில்லை. முதல் படி ஏற்றுக்கொள்வது, யதார்த்தத்துடன் இருப்பது. இது மிகவும் விஞ்ஞானபூர்வமானது. கோபம், பேராசை, பாலுணர்வு போன்ற யதார்த்தங்களுடன் இரு. மேலும் அதன் முழு யதார்த்தத்தில் யதார்த்தத்தை உணரு. அதை மேலே இருந்து லேசாக தொட்டு பார்க்காதே. அதன் மேல் மட்டத்தை மட்டும் தொட்டு பார்க்காதே. அதன் முழுமையில், அதன் முழு இயல்பில் யதார்த்தத்தை அறிந்து கொள். அதன் வேர்கள் வரை அதனோடு போ. நினைவில் கொள், எப்பொழுதெல்லாம் நீ ஏதாவதொன்றின் வேர் வரை போக முடிகிறதோ அப்பொழுதெல்லாம் அதை கடந்து விடுகிறாய். நீ உனது பாலுணர்ச்சியின் அடி வேர் வரை அறிந்து கொண்டு விட்டால் நீ அதன் எஜமானன் ஆகிவிடுகிறாய். நீ உனது கோபத்தின் அடிவேர் வரை அறிந்து கொண்டு விட்டால் நீ அதன் எஜமானன் ஆகிவிடுகிறாய். பிறகு கோபம் ஒரு வெறும் கருவியாகி விடுகிறது. நீ அதை பயன்படுத்த முடியும். நான் குருட்சிப்பை பற்றி பல விஷயங்களை நினைவு கூறுகிறேன். குருட்சிப் அவருடைய சீடர்களுக்கு சரியாக கோபப்படுவதற்கு சொல்லிக் கொடுத்தார். நாம் புத்தரின் வார்த்தைகளை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம். சரியான தியானம், சரியான எண்ணம், சரியான சிந்தனை. நாம் சரியான பார்வை மற்றும் சரியான அறிவு என்ற மகாவீரரின் போதனைகளை பற்றியும் கேள்விப்பட்டிருக்கிறோம். குருட்சிப் சரியான கோபம் மற்றும் சரியான பேராசை ஆகியவற்றை கற்றுத் தந்தார். பழைய தந்த்ரா மரபை பின்பற்றியே அவர் கற்றுத் தந்தார். மேற்கத்திய நாடுகளில் குருட்சிப் மிகவும் கண்டிக்கப்பட்டார். ஏனெனில் மேற்கத்திய நாடுகளில் அவர் தந்த்ரா வாழும் அடையாளமாக இருந்தார். அவர் சரியான கோபத்தை கற்றுத் தருவார். அவர் உனக்கு எப்படி முழுமையான கோபத்தில் இருப்பது என்பதை கற்றுத் தருவார். நீ கோபமாயிருந்தால் அவர் உன்னிடம் சொல்லக்கூடும், போ, அதை அமுக்காதே, அது அதன் முழுவீச்சில் வெளியே வரட்டும், அதனுள் போ, கோபமாக மாறு, பிடித்து வைக்காதே, ஓரத்தில் நிற்காதே, அதில் ஆழமாக குதி, உனது முழு உடம்பும் பற்றி கொள்ளட்டும், எரியட்டும். நீ ஒருபோதும் இவ்வளவு ஆழமாக போனதில்லை. மேலும் நீ ஒருபோதும் வேறு யாராவது இப்படி செய்வதையும் பார்த்ததில்லை. ஏனெனில் எல்லோரும் ஏறத்தாழ பண்பட்டவர்கள். ஒருவரும் நாகரீகமடையாதவர்கள், அசலானவர்கள் அல்ல. எல்லோரும் ஏறத்தாழ காப்பி அடிப்பவர்கள், போலித்தனமானவர்கள். ஒருவர் கூட அசலானவர்கள் அல்ல. நீ கோபத்தினுள் முழுவதாக போக முடிந்தால் நீ ஒரு நெருப்பாக, ஒரு எரிதலாக மாறிவிடுவாய். அந்த நெருப்பு மிக ஆழமாக இருக்கும். அந்த நெருப்பு இறந்த காலம், எதிர்காலம் இரண்டும் உடனே நின்று விடும்படியான அளவு ஆழமாயிருக்கும். நீ ஒரு வெறும் நிகழ்கால தீப்பிழம்பாய் மாறிவிடுவாய். இப்போது விழிப்புணர்வு கொள், அமுக்காதே. இப்பொழுது விழிப்புணர்வு கொள். இப்போது நீ என்னவாக மாறியிருக்கிறாய், எது கோபம் என்று
திடீரென விழிப்புணர்வு கொள். நீ இந்த முழு விஷயத்தின் மடத்தனத்தை, முட்டாள்தனத்தை, இந்த முழு விஷயத்தின் கேனத்தனத்தை பார்த்து நீ சிரிக்க ஆரம்பிக்கலாம். அப்போது இது அமுக்கி வைப்பதல்ல, இது சிரிப்பு. நீ உன்னை பார்த்து சிரிக்க முடியும், ஏனெனில் நீ உன்னை கடந்து வந்து விட்டாய். மறுபடியும் ஒருபோதும் கோபம் உன்னை அடக்கி ஆள முடியாது. நீ கோபத்தை முற்றிலுமாக அறிவாய். இருந்த போதிலும் நீ சிரிக்க முடியும். இருந்த போதிலும் நீ அதை கடந்து செல்ல முடியும். நீ உனது கோபத்தை அதை கடந்த நிலையிலிருந்து பார்க்க முடியும். ஒரு முறை அதை முற்றிலுமாக பார்த்துவிட்டால் உனக்கு கோபம் என்றால் என்ன என்பது தெரியும். மேலும் முழு சக்தியும் கோபமாக மாறிவிட்ட போதும் கூட இன்னும் கூட நீ ஒரு பார்வையாளனாக, ஒரு சாட்சியாக இருக்க முடியும் என்பதை இப்போது நீ அறிவாய். ஆகவே எந்த பயமும் இல்லை. நினைவில் கொள், தெரியாத ஒன்றே எப்பொழுதும் பயத்தை உண்டு பண்ணுகிறது. இருளாக உள்ள ஒன்றே எப்பொழுதும் பயத்தை உண்டு பண்ணுகிறது. நீ உனது சொந்த கோபத்தை பார்த்தே பயப்படுகிறாய். மக்கள் சொல்லிக் கொள்கிறார்கள், நாங்கள் கோபத்தை அமுக்குகிறோம், ஏனெனில் கோபப்படுவது நல்லதல்ல, அது மற்றவர்களை காயப்படுத்தலாம். ஆனால் இதுவல்ல உண்மையான காரணம். உண்மையான காரணம் என்னவென்றால், அவர்கள் தங்களது கோபத்தை கொண்டு தாங்களே பயப்படுகிறார்கள். உண்மையாக அவர்கள் கோபப்பட்டால் என்ன நடக்கும் என்பது அவர்களுக்கே தெரியாது. அவர்கள் தங்களிடமே பயப்படுகிறார்கள். அவர்கள் ஒருபோதும் கோபத்தை அறிந்ததில்லை. அது உள்ளே ஒளிந்திருக்கும் மிகவும் பயமுறுத்தும் ஒன்று. எனவே அவர்கள் அதற்கு பயப்படுகிறார்கள். எனவேதான் அவர்கள் சமூகத்தின், பண்பாட்டின், கல்வியின் பின்னால் நிற்கிறார்கள். மேலும் அவர்கள் சொல்கிறார்கள், நாம் கண்டிப்பாக கோபம் கொள்ளக்கூடாது. கோபம் மோசமானது, அது மற்றவர்களை காயப்படுத்துகிறது. நீ உனது கோபத்திற்கு பயப்படுகிறாய். நீ உனது பாலுணர்ச்சிக்கு பயப்படுகிறாய். நீ ஒருபோதும் உனது பாலுணர்ச்சியில் முழுமையாக இருந்தது கிடையாது. நீ உன்னையே மறந்துவிடக்கூடிய அளவிற்கு ஒருபோதும் முழுமையாக பாலுணர்ச்சியில் இருந்தது கிடையாது. நீ எப்பொழுதும் அங்கே இருக்கிறாய். உனது மனம் எப்பொழுதும் அங்கே இருக்கிறது. மேலும் கலவியின் போது மனம் அங்கிருந்தால் அப்பொழுது அந்த செயல் வெறும் போலியாக, ஏமாற்றுதலாக ஆகிவிடுகிறது. மனம் முற்றிலும் கரைந்துவிட வேண்டும். நீ வெறும் உடலாக மட்டும் மாற வேண்டும். அங்கு எந்த யோசனையும் இருக்கக்கூடாது. அங்கு யோசனை இருந்தால் நீ பிளவுபட்டிருக்கிறாய். அப்போது பாலுணர்ச்சி செயல் வெறும் அதிகப்படியாக உள்ள சக்தியை வெளியேற்றுவதாக மட்டும் ஆகிவிடுகிறது. அது வெறும் விடுவித்தல் மட்டுமே, வேறு எதுவும் இல்லை. ஆனால் நீ முழுதாக பாலுணர்வில் இருக்க பயப்படுகிறாய். அதனால்தான் நீ கடைபிடிப்பவனாகிறாய். சமுதாயம் பாலுணர்வு மோசம் என்று சொல்லுவதை கடைபிடிப்பவனாகிறாய். நீ பயப்படுகிறாய். ஏன் நீ பயப்படுகிறாய்? ஏனெனில் நீ பாலுணர்வில் முழுமையாக ஈடுபட்டால் நீ என்ன செய்வாய் என்று உனக்கு தெரியாது. அங்கு என்ன நடக்கும் என்று உனக்கு தெரியாது. எப்படிப்பட்ட மிருக சக்தி வெளிப்படும் என்று உனக்கு தெரியாது. உனது உணர்வற்ற நிலை உன்னை எங்கே எதற்குள் வீசும் என்று உனக்கு தெரியாது. ஆகையால் நீ எஜமானனாக இருக்க மாட்டாய். நீ கட்டுப்படுத்தக்கூடியவனாக இருக்க மாட்டாய். உனது சுய கற்பனை அழிந்து போகலாம். ஆகவேதான் நீ பாலுணர்ச்சி செயலை கட்டுப்படுத்துகிறாய். அதை கட்டுப்படுத்த வழி என்னவென்றால், மனதிலேயே தொடர்ந்து இருப்பது. கலவி அங்கே நடக்கட்டும், ஆனால் அந்த குறிப்பிட்ட இடத்தில் மட்டுமே. இந்த குறிப்பிட்ட இடம் மற்றும் பொதுவான் என்பதை புரிந்து கொள்ள முயற்சி செய். உன்னுடைய பாலுணர்வு மையம் மட்டுமே கலவியில் ஈடுபட்டிருந்தால்
அது குறிப்பிட்ட இடத்தின் கலவி என்று தந்திரா சொல்கிறது. அது குறிப்பிட்ட இடத்தை சார்ந்தது. அது குறிப்பிட்ட இடம் வெளியேற்றுவது. பாலுணர்வு மையம் தொடர்ந்து சக்தியை சேகரித்துக் கொண்டே இருக்கிறது. அது நிறைந்து வழியும் போது நீ அதை வெளியேற்ற வேண்டும். இல்லாவிட்டால் அது இறுக்கத்தை உண்டு பண்ணும். அது சுமையாக மாறும். நீ அதை வெளியேற்றுகிறாய். ஆனால் அது ஒரு குறிப்பிட்ட இடம் வெளியேற்றுவது. உன்னுடைய முழு உடம்பும் உன்னுடைய முழு சுயமும் இதில் ஈடுபடுவதில்லை. உடம்பின் ஒவ்வொரு நாடி நரம்பும் உடம்பின் ஒவ்வொரு செல்லும் நீ எதுவாக இருந்தாலும் முழுமையாக அதில் இருப்பது. உனது முழு இருப்பும் பாலுணர்வாக மாறிவிடுகிறது. உன்னுடைய பாலுணர்வு மையம் மட்டுமல்ல, உன்னுடைய முழு இருப்பும் பாலுணர்வாக மாறிவிடுகிறது. ஆனால் இப்பொழுது நீ பயப்படுகிறாய். ஏனெனில் அங்கு எது வேண்டுமானாலும் நடக்கலாம். என்ன நடக்கக்கூடும் என்பதை நீ அறிய மாட்டாய். ஏனெனில் நீ முழுமையாக ஒருபோதும் அறிந்ததில்லை. நீ நினைத்தே பார்க்க முடியாத சில காரியங்களை நீ செய்யலாம். உன்னுடைய உணர்வற்ற நிலை வெடிக்கும். நீ ஒரு மிருகமாக அல்ல, பல மிருகங்களாக மாறுவாய். ஏனெனில் நீ பல பிறவிகளை கடந்து வந்திருக்கிறாய். பல மிருக உடம்புகளை கடந்து வந்திருக்கிறாய். நீ ஊளையிட ஆரம்பிக்கலாம். நீ அலற ஆரம்பிக்கலாம். நீ சிங்கத்தை போல கர்ஜிக்க ஆரம்பிக்கலாம். உனக்கு தெரியாது. எது வேண்டுமானாலும் நடக்கலாம். இது பயத்தை உண்டு பண்ணுகிறது. நீ கட்டுப்பாட்டிலே இருக்க வேண்டும். அப்போதுதான் எதிலும் உன்னை நீ ஒருபோதும் இழந்து விட மாட்டாய். அதனால்தான் நீ ஒருபோதும் எதையும் அறிந்து கொள்வதில்லை. மேலும் நீ அறிந்து கொள்ளாமல் நீ கடந்து செல்ல முடியாது. ஏற்றுக்கொள், ஆழமாகச் செல், அடிவேர் வரை செல். இதுதான் தந்திரா. தந்திரா ஆழமான அனுபவங்கள் பெற உதவுவது. அனுபவப்பட்ட எதையும் கடந்து செல்ல முடியும். அமுக்கப்பட்ட எதையும் ஒருபோதும் கடந்து செல்ல முடியாது. இன்று இது போதும்.